நீங்க சொல்லுங்க இன்ட்ரோ இன்னைக்கு. வெல்கம் டு சைத்தவிஸ் கிச்சன். என்ன வீடியோ இது? என்ன நீங்க உங்க ஷைனஸ் போக்குறதுக்காக பண்றேன் நான். சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன சொன்னாலும் நீங்க தானே யூடியூப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணேன்னு தான் சொன்னேன். நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. ரெடி. இன்னைக்கு வந்து சில क्वेश्चंस எனக்கு வரும் இல்ல, ஜெனரலா டிஎம் வரும், இல்லனா வாட்ஸ்அப்ல கேட்பாங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல கேட்பாங்க, அப்புறம் கமெண்ட்ல கேட்பாங்க, ஃபேஸ்புக்ல கேட்பாங்க, ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல கேட்பாங்க. அந்த மாதிரி சில क्वेश्चंस, ஃபன் क्वेश्चंस அதை வந்து கேட்க போறேன். ஓகே, ஃபன்னா இருக்கலாம், ஃபன்னா இல்லாம கூட இருக்கலாம். ஃபேக்ட் சில பேருக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இருக்கலாம் இல்லையா? ஓகே. எதுக்காக இந்த யூடியூப் பண்றீங்க? என்ன கேக்குற? நீங்க சொல்லுங்க. எதுக்காகனா இல்ல உங்களுக்கு வேலை இதான் உங்க வேலையா? இல்ல இதான் உங்க வேலையா? இல்ல இது அதெல்லாம் கிடையாது. சரி, என்ன வேலை பாக்குறீங்க? நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில தான் வர்க் பண்றேன். எந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க? சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. எந்த ஊர்ல இருக்கீங்க? எந்த ஊர்லனா? நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கலிபோர்னியால இருக்கிற மவுண்டன் ஹவுஸ்ல. கரெக்ட். அது வந்து ஒரு சிட்டியா? இப்போ சிட்டியா? இது பக்கத்துல இருக்கிற ஊர் எது? இதுக்கு பக்கத்துல ஏதாவது மக்களுக்கு தெரியணும். ட்ரேசி, லிவர்மோர் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ். பே ஏரியால இருக்கிற ஒன்னு ரெண்டு மெயின் டெம்பிள்ல இருக்கிற பே ஏரியால ஒரே டெம்பிள் தான் இருக்கு. மற்றது எல்லாமே வந்து கோபுரமாலாம் இருக்காது. சும்மா ஒரு வீடை வாடகை எடுத்து இல்லை ரூமை வாடகை எடுத்து இருக்கும். லிவர்மோர்ல இருக்கிற சிவா விஷ்ணு டெம்பிள் தான் வந்து கோபுரம்லாம் வச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது கான்கார்டில் ஒன்று இப்போ கட்டிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக மவுண்டன் ஹவுஸில் அந்த மலை மேலே ஒரு சிலை மட்டும் சும்மா வீக்கெண்டில் வந்து வச்சுட்டு வேல் மாண்டன் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் இன்னொரு கோயில், ஒரே கோயில் வந்து நம்ம கான்கார்டில் இருக்குது. அது இல்லாமல் அந்த இன்னும் கோயில் பாப்ஸ் வந்து சனிவேல இருக்குது. பாப்ஸ் கொஞ்சம் பெரிய. நம்ம ஆனால் இருக்கிற ஊர் வந்து மக்களுக்கு தெரியாத, அமெரிக்கா பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் 2-3 ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதில் சான் பிரான்சிஸ்கோ பக்கத்தில் இருக்கும். சான் பிரான்சிஸ்கோ வந்து வாரணம் ஆயிரம் படத்தில் சூர்யா போய் அந்த அப்படின்னாருல, அந்த ஊரில் இருக்கும். அதுக்கு மேல அதான் இன்னொரு விஷயம் வந்து ஆனவனா கலிபோர்னியா மாகாணத்துல வந்து இது பத்திக்கு சமய நெருப்பாமை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எல்லையில இருக்கு. இங்க இருந்து 5 மணி நேரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் வேற ஒரு ஏரியால ஹாலிவுட்ன்ற இடம் வந்து இங்க இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு தள்ளி இருக்கு. ஆனா இங்க இது வந்து மெயினா பே ஏரியா. பே ஏரியானா சான் பிரான்சிஸ்கோ அதோடைய அந்த ஈஸ்ட் பே சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. ஸோ அது மாதிரி. கேட்ட முதல் கேள்விக்கு போறேன். ஏன் யூடியூப் பண்றீங்க? என்ன இதான் உங்க வேலையாங்க? வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? இல்ல நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப இப்போ இல்லை, நான் இந்த கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடிலேருந்தே லைக் இந்த சும்மா தான் ப்ரௌஸ் பண்ணிட்டே இருப்பேன். முன்னாடி இந்த யூடியூப் இந்த சோஷியல் மீடியா இல்லாத காலத்திலேயே நான் அப்பவே நான் 1 TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் அப்பவே வச்சிருக்கேன்னா பார்த்துங்க. அவ்வளோ எல்லாத்தையும் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுறது, இந்த லாஜிக் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணி இந்த மியூசிக் ட்ரை பண்ணுறது, அது மாதிரி இஷ்டத்துக்கு ஏதோ ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அது பேரே மறந்து போச்சு. அப்போ வந்து சாஃப்ட்வேர் அது வந்து அப்போவே $400 $500. அப்போ நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் 20 வருஷம் முன்னாடி. அந்த விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க, டைரக்டர் விஷுவலைசேஷன். நான் இந்தியாவில் ஒரு வேலை இருந்திருந்தேன்னா எனக்கு நான் சினிமாவில் தான் எங்கேயாவது பண்ணியிருப்பேன். ஆனால் நம்ம அந்த சைடில் இந்தியாவில் இல்லாதனால நம்ம சினிமாவில் போகல. ஆனால் ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த சாஃப்ட்வேர் பண்ணி அந்த ஹாலிவுட் கேமரான்லாம் ஒரு சாஃப்ட்வேர் அந்த காலத்தில் இருந்தது. இன்னும் இப்போ அவ்வளோ தேவையில்லை. அப்போ வந்து இந்த பிளாக்கிங்கு, அந்த விஷுவலைசேஷன் ஃபுல்லாகவே அனிமேஷனில் விஷுவலைசேஷன் ஒரு படமே ஸ்க்ரீன் பிளே ஒரு இதை எழுதிட்டு ஃபுல்லாக ஒரு படத்தை ஸ்டோரி போர்ட் சொல்லுவாங்களே, ஸ்டோரி போர்ட் பண்ணுறது பேப்பரில் ஒரு இதில் பண்ணுவாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் வந்தது. ஆனால் இது வந்து அதோடைய அடுத்த வருஷன் 3Dயில் அந்த ஸ்டோரி போர்டே 3Dயில் இருக்கும். ஸோ என்ன கேமராவில் வியூ பண்ணனா என்னென்னா, கேமரா ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் கேமரா வச்சு, அது எல்லாத்தையுமே இந்த விஷுவலைசேஷன் வச்சு பண்ணலாம். இப்போ இருக்கிற சங்கர்லாம் மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விஷுவலைசேஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கேமரா இருந்து இந்த ஆங்கிளில் வச்சு இந்த கேரக்டர்லாம் இருந்து ஓவர் த ஷோல்டர் எல்லா ஆங்கிளும் செட் பண்ணி, ஸோ அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் இப்போ நிறைய அதெல்லாம் ரொம்ப பண்ணிகிட்டே இருப்பேன். 20 வருஷம் முன்னாடி சயின்டிவின்னு ஒரு யூடியூப் அவன் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு 15-20 வீடியோ போட்டிருந்தோம். நிறைய அந்த டைட்டில் கட்டு, அது மாதிரி எடிட் கட்டு, இந்த க்ளோனிங். அந்த டைமில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போயிட்டு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருப்பேன். அதில் வந்து இந்த க்ளோனிங் மெத்தட்லாம் போட்டு குழந்தையா தவின் இருப்பான். குழந்தையா தவின் மட்டும் தான் அந்த இது ரைட். தவினை வச்சு ரெண்டு பேர் டபுள் ஆக்ஷன் பண்ணி இப்போ டைலாக் பேச வச்சு அதெல்லாம் பண்ணியிருந்தேன். சும்மா இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டே இருந்தேன் அந்த காலத்தில் சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லை அதுக்கப்புறம் பசங்க வளரும் போது சரி யூடியூப் அப்போ தான் வளர்ந்தது. சரி யூடியூப் தவின் வச்சு பண்ணலான்ட்டு அவங்க பசங்க வச்சு யூடியூப் பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தேன்.
அவனுக்கு பேசிட்டே இருந்தாங்க ஒரு ஏஜ் வரைக்கும் அவனுக்கு பேசினாங்க. அதுக்கப்புறம் தே டோன்ட் வாண்ட் டு டூ தட் இன் யூடியூப். அவங்கள ஃபோர்ஸும் பண்ண முடியாது ரைட். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பேசிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்ட்ல தே சைட் நோ ஐ டோன்ட் வாண்ட் டு, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அப்போ நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் தம், வை இட்ஸ் நாட் மை ஜாப் டு ஃபோர்ஸ் தம். அதனால நான் நிறுத்திட்டேன். சரி, சைந்தேவி வந்து சைந்தேவி ரொம்ப காலமாகவே சமைப்பா, வீடியோ எடுப்பேன், ஆனால் வந்து ஃபோட்டோ போடுவோம். இந்த ஃபுட் குரூப்லலாம் இருந்தோம். இல்லை, மக்களுக்கு தெரியாதது என்னன்னா, நான் ஃபாஸ்டர் சிட்டியில் இருக்கும் போது ப்ராப்பராக ஒரு கேட்ரிங்கே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த டைமில் என்ன பண்ணாங்க, காட்டேஜ் பிஸ்னஸ், ஹோம் பேஸ்ட் காட்டேஜ் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு இது வந்தது, ரூல் வந்தது. அப்போ நான் வந்து ப்ராப்பர் கேட்ரிங், ஃபாஸ்டர் சிட்டியில் நிறைய பேருக்கு எனக்கு நல்லா தெரியும், நம்மளோட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைங்க இருக்காங்க. ரொம்ப வருஷம் அங்கே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் பண்ணல, கேட்ரிங் பிஸ்னஸ் நான் இப்போ பண்ணல. அப்போ பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் எடுக்கிற ஃபோட்டோ, நம்ம வீட்டுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலுமே சாப்பாடு வீடியோ எடுத்து ஃபோட்டோலாம் ஃபேஸ்புக்லையும் நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போட்டுட்டே இருப்போம். ஸோ எல்லாருமே பார்க்குற, ப்ளஸ் நம்ம வெளியும் நிறைய சாப்பிடுவோம். வெளியே சாப்பிட்றது அதுவும் அதிகமான குசின். நம்ம அப்போ என்ன பண்ணுவோம்னா $300 ஒரு வாரத்துக்கு எங்களுடைய பட்ஜெட் வெளியே சாப்பிட. ஸோ அந்த பட்ஜெட் ஒரு மாசத்துக்கு $300 பட்ஜெட். அந்த $300க்கு நம்ம மந்த்லி எங்க வேணா சாப்பிடணும்னு அந்த மாதிரி ஒரு இது வச்சுப்போம். இல்ல குரூப் ஆன்ல சில டீல் வரும்ல, அது பிடிச்சி அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த கொரியன் இல்ல ரஷ்யன் அது மாதிரிலாம் கூட இஷ்டத்துக்கு ட்ரை பண்ணுவோம். அப்ப வந்து என்ன பண்ணோம்னா, அப்ப அந்த வீட்டு சாப்பாடுன்றதான் நம்மளோட ஃபுட் பிசினஸ். அந்த ஃபுட் பிசினஸ் உடைய இதுல வந்து என்ன இருந்ததுன்னா, ஒரு காலத்துல வந்து அந்த ஃபுட் எல்லாம் எப்படின்னா, நம்ம அந்த இமெயில தான், ஏன்னா அப்ப வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது. நீங்க என்ன மெனுவோ அதை நீங்க மெனு போட்டுட்டு இமெயில் அனுப்புவீங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஆர்டர் போடுவாங்க. அப்புறம் நம்ம குக் பண்ணி வைப்போம். ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த மாதிரி ஃபுட் பிசினஸ் பண்ணாங்க. அதுல எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுல எனக்கு ரொம்ப கைட் பண்ணது வந்து காமாட்சிஸ் கிச்சன், வீணாக்கா. அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீ வந்து இது பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிற ஆளு. அவங்க வந்து ப்ராப்பரா ஒரு இண்டஸ்ட்ரியல் கிச்சன் வச்சு ப்ராப்பரா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ரெசிபி பண்ணும்போது வினோத் என்ன பண்ணுவாரு, நீ பண்ணு நான் ரெக்கார்ட் பண்றேன், நீ பண்ணு நான் ரெக்கார்ட் பண்றேன்ட்டு. அப்ப அந்த Mark 3 கேமரா ஏதோ ஒரு வாங்கி, அப்பயே வாங்கிட்டீங்க ஏதோ ஒரு Mark 3, அதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் கேமரா வச்சு ஃபுல்லா, நான் ஏன் மட்டும் இல்ல, அவங்க அப்பா சமைக்கிறது எடுப்பாரு, எங்க அப்பா வரும்போது வீடியோ எடுத்தாரு, எங்க அம்மா இருக்கும்போது எல்லாரையும், நம்ம வீட்டு பர்த்டே பார்ட்டியா இருக்கட்டும், நம்ம வீட்டுல என்ன நடந்தாலும் வினோத் வந்து கேமரா பண்ணி அது டெராபைட். ஆனா இது வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே டிஎஸ் இந்த யூடியூபோட ரூட் அப்பவே வந்து என்ன பண்ணேன்னா, அந்த கேசட் இருக்கிற இது வச்சு நம்ம இந்தியாவுக்கு யூஎஸ் வரும்போது வாங்கிட்டு வந்தது யூஸ் பண்ணேன். அப்புறம் டிவிடி வச்சு கேமரா, ஹேண்டி கேமரா இருக்கும், அதை யூஸ் பண்ணேன். அப்புறம் ஆர்ட்ரைக்கு ஹேண்டி கேமரா இருக்கு, அதை யூஸ் பண்ணேன். சோ எல்லாமே அப்பத்துல இருந்து வாங்கி பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, அப்போ saindevis.comனு ஒரு வெப்சைட் திறந்து என்னுடைய ரெசிபிஸ்லாம் வந்து பிளாகா போட ஆரம்பிச்சார். அதுக்கு போட்டோ எடுக்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ எடுக்கிறது, அதை ரெடி பண்றது, அந்த போட்டோவை கரெக்டா இது பண்ணி, இப்ப நிறைய அமி ஆர்த்திலாம் இருக்காங்களா, அந்த டைம்ல அதை நம்ம பண்ணோம். அப்படி எழுதி அந்த போட்டோ எடுத்து பிளாக் மாதிரி போட்டு நிறைய ரெசிபிஸ் எல்லாம் போட்டு அப்லோட் பண்ணி வந்துட்டே இருந்த டைம் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது அப்போ ஒரு 2-3 வீடியோ மட்டும் நம்ம அப்லோட் பண்ணோம். அது வந்து ரொம்ப அப்ப அதுலயே அப்போ ஒரு 65-70K இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபிஷ் ஃப்ரை வீடியோ, ஏதோ அந்த நண்டு கிளீன் பண்ற வீடியோ, அந்த மாதிரி. அந்த காலத்துல அது ஆக்சுவலி நம்ம அப்போல இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா மேபி பயனியரா இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அப்பதான் யூடியூப் வர்ற டைம், அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா மோஸ்ட்லி நம்மளோட பர்சனல் வீடியோஸ் போட்டுப்போம். அப்போ பசங்க வந்து நிறைய பேசுவாங்க. அப்பதான் அந்த வின் பிரதர்ஸ், அவர் சொன்ன மாதிரி பசங்களோட வின் பிரதர்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு, குழந்தைங்க பேசுறது, வின் பேசுறது, அவங்க எக்ஸ்பிளைன் பண்றது, அதிகமா மூவி பார்ப்போம். ஸோ அந்த பசங்களை வச்சு மூவி ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ. அப்புறம் என்ன பண்ணாரு, நானே ஒரு மூவி ரிவ்யூ ஆகுறேன், ஒரு ப்ளூ சட்டை மாறன் ஆகுறேன்னு சொல்லி. அப்ப ப்ளூ சட்டையெல்லாம் இல்ல, அப்ப ஒரு பிளாக் சட்டையா இருந்தார் அந்த காலத்துல. அப்போ வந்து ஃபுல்லா அது எப்படி அந்த காலத்துல அந்த சன் டிவில பின்னாடி எல்லாம் வருமே, அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ஃபுல் ஒர்க் எல்லாம் பண்ணி மூவி ரிவ்யூ பண்ணாரு. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ அம் மோர் கம்ஃபர்டபிள் பிஹைண்ட் தி கேமரா. ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரான்னு கொஞ்சம் ஷைனஸ் இருக்கனால ஐ டோன்ட் வாண்ட் டு டு தட்னால ஐ ஸ்டாப்ட் இட். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, வினோத் வந்து நம்மளுக்கு இங்க ஒரு ஃப்ரெண்டு நவீன் இருக்காரு, அவர் வந்து பாடுவாரு. ஸோ அவங்க எல்லாரும் வந்து பாடுறேன்னு கரியோக்கி பாடுறேன்னு அவரும் இவரும் சேர்ந்து ஒரு மனு அண்ட் எஸ்பிபி மாதிரி 2 பேரும் சேர்ந்து தன்னை வந்து ஒரு சிங்கரா நினைச்சுக்கிட்டு 2 பேரும் நல்லா தான் பாடுவாங்க. அவங்க 2 பேரும் பாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஸ்மியூல்ல 2 பேரும் பாட ஆரம்பிச்சாங்க. இவருக்கு இன்னொரு ஒரு பிபி ஸ்ரீனிவாஸ் இருக்காரு ஃப்ரீமான்ட்ல, ரமேஷ் அவரு. ஸோ வினோத் தெரியாதவங்க வந்து, வினோத் தயவு செஞ்சு உங்களோட பாட்டு பேஜை வந்து லிங்க் பண்ணுங்க, தயவு செஞ்சு லிங்க் பண்ணுங்க. இப்போ டைம் இப்போ ரொம்ப சோ நல்லா பாடுவார் அவரு,
நான் ஜோக் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாவே நல்லா பாடுவாரு. நல்லா பாடுவாங்க, பாடுவார் பாத்ரூம் சிங்கிங். கேமரா முன்னாடியே நீங்க அவர் இதை போட்டு ஹெட் போட்டு கண் மூடி மெய் மறந்து இப்படி பாட்டு பாடிருக்கீங்கல்ல. எத்தனை பாட்டு பாடிருக்கீங்க? பாடிருப்போம் 4000-5000 பாட்டு அந்த இதுல பாடிருப்பேன். ஏன்னா 4 வருஷமா பாட்டு டெய்லி பாடு 4000-5000 பாட்டு பாடியிருக்காரு. அந்த ஸ்மியூல் பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். சோ வினோதை பத்தி தெரியாத ஒரு சைடு இது. சோ இவ்வளோ ஒரு கலைஞரை வந்து உள்ள வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னா 2017 நம்ம சேனல் தொடங்கிட்டோம், பண்ணிட்டே இருக்கோம். ரெசிபி தான், ஃபுல்லா ரெசிபி. இல்ல 17 மாசத்துக்கு 1 3-4 மாசத்துக்கு 1 அப்படின்னா அது வந்து ஒரு வீடியோ சீரிஸா 2020 வந்து பயங்கரமா ரெசல்யூஷன் எடுத்து நம்ம டெய்லி வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில ஒரு டைம்ல இல்ல ஆரம்பிச்சு ஒரே மாசத்துல கோவிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் உலகமே யூடியூப் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறுத்தியாச்சு. இல்ல அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பா இறந்துட்டாரு 2019. 2019 அவங்க அப்பா இறந்தாரு. ஆனா அப்புறமும் வீடியோ போட்டோம். 2020 ஜனவரியில தான் போட ஆரம்பிச்சோம். பிப்ரவரி 29 சேமியா கேசரி போடுறோம். அடுத்த நாள் காலையில எங்க அப்பா போயிட்டாரு. சோ அந்த சேமியா கேசரியில இருந்து ஒரு பிரேக். அப்புறம் நடுவுல ஒண்ணுமே வரல. அப்புறம் திருப்பியும் என்னை பத்தின ஸ்டோரி, அப்பாவை பத்தி, சினிமாவை பத்தி பேசலாம், அப்பாவோட ஸ்டோரி எல்லாம் போடலாம் அப்படின்னு அந்த நம்மளோட ஸ்டோரியை பத்தி போட ஆரம்பிச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப எங்களோட கோல் என்னன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியாவது நம்ம ஹிட் பண்ணிடணும். அப்ப 2021 ஜனவரியில we are hitting our first subscriber goal, right? 1000 சப்ஸ்கிரைபர். அதுல வந்து சில வீடியோ எல்லாம் வந்து 200-300 வியூ வந்ததுனால எனக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வினோத் நிறைய பேர் பார்த்துட்டாங்க வினோத் அப்படின்னு பயங்கரமா. இப்போ எனக்கு அந்த ஒரு 2 வீடியோ பார்த்து நம்மள கூட யாரோ பாக்குறாங்கல்ல. நாட் அபவுட் த லைக், யாரோ ஒருத்தங்க நம்ம பேசுறது அங்க இருந்து நம்ம தனியா ஒரு கேமராட்ட பேசல, யாரோ நம்மளை பத்தி பேசுறாங்களேன்றதுக்கான ஒரு you feel nice when somebody is listening to you, right? ஸோ அப்படிதான் நம்மளோட யூடியூப் ஆரம்பிச்சது. வேற வேலையே இல்லையானா வினோதுக்கு வந்து ஃபுல்லா வேலை இருக்கு, எனக்கு வேற வேலையே கிடையாது. நான் வந்து காலையில இருந்துச்சுன்னா பாக்கு எடுத்து இப்படி நான் சொல்லிடுறேன். காலையில இருந்து பாக்கி அடிப்பேன். அப்புறம் 4 ஃபோன் கால் வரும். காலையில போனை போட்டுட்டு இப்படி இங்கே எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்பேன். கரெக்டா? எல்லாரும் ஏதாவது பிரச்சனைன்னு கால் பண்ணுவாங்க. உடனே நான் எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன், உங்க பிரச்சனையை நான் தீக்கிறேன் அப்படின்னு நான் பேசுவேன். அப்ப வினோத் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீ நல்லா தானே பேசுற, இதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூடியூப்ல சொல்லு, இப்படி சொல்லுன்னு சொல்லி என்னை ஏத்தி விட்டு தான் இப்படி பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா? கரெக்ட். சைந்தே வந்து இந்த ஊருடைய அன்அஃபிஷியல் மேயர் அப்படிதான் மத்தவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. தெரபிஸ்ட், நாட் மேயர். தெரபிஸ்ட் நான் வந்து ஒரு அன்அஃபிஷியல் இலவச தெரபிஸ்ட்னு வச்சுக்காங்க. கூகுள் அது நான் ஒத்துக்கிறேன். இந்த ஊருடைய கூகுள். அதான் உங்களுக்கு ஏதாவது வேணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேரோட கான்டாக்ட் என்கிட்ட இருக்கு. நிறைய பேர் என்ன ஃப்ரெண்ட்லியாவும் என்கிட்ட பழகுவாங்க. அதனால என்கிட்ட அது இருக்கு. ஸோ அப்படி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் பாயிண்ட்டுக்கு நான் வந்து 14 மணி நேரத்துக்கு மேல எனக்கு வேலை இருக்கு. என் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் எது வந்தாலும் இது பண்ண முடியும். நான் சைந்தவி இந்த வீக்கெண்ட்ல தான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர அதை தாண்டி ஏன்னா டெய்லி ஒர்க்கே எனக்கு அதிகமா இருக்கும். அவரு வேலை காலையில அவரோட வேலை தொடங்கி அவரோட ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டாருன்னா அவர் ஆபீஸ் ரூம்ல சாப்பிட மட்டும்தான் வெளியில வருவாரு. அதுவும் சில நேரங்கள்ல அவர் வேலை பார்த்துட்டே தான் சாப்பிடுவாரு. நீங்க பாக்குறீங்கல்ல அந்த 60 செகண்ட் மட்டா ரைஸ் ரீல், அந்த மட்டா ரைஸ் ரீல் 60 செகண்ட் எடுக்கிறாருல, அந்த 60 செகண்ட் மட்டும்தான் அவர் கை கழுவிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு திருப்பி சாப்பிடறதுக்கு தான் டைம் இருக்கும். லிட்டரலி அவ்வளவுதான் டைம் இருக்கும். அவ போடுற மோசம் அந்த பிளேட் எனக்கு மட்டும், எனக்கு பண்றது அவ தனியா வேற மாதிரி போட்டுப்பா, கம்மியா போட்டுப்பா. எனக்கு கரெக்டா சாப்பிடுவேன். ஆமா, இல்ல நீ என்னோட கம்மியா சாப்பிடுவா. இல்ல நல்லன்னா வேற நல்ல ஐட்டம்லாம் வச்சிருப்பேன் உள்ளன்ற. சோ இது ஒண்ணு முடிஞ்சுச்சா? அடுத்தது ஏன் வந்து நீங்க மட்டா ரைஸோட ஏதாவது ஒரு கொலாபரேஷன் பண்ணிருக்கீங்களா? ஏன் அதை ப்ரோமோட் பண்றீங்க? இல்ல அப்படி கிடையாது. ஒயிட் ரைஸ் இது முன்னாடி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். நியூட்ரிஷன்ல அந்த நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அப்ப அவங்க சொன்னது வந்து ரைஸேன்றது இவ்வளோ கப்ல தான் சாப்பிடணும்ட்டாங்க. ஆமா, ஏன்னா அதுக்கு மேல கார்பு அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால வெயிட் வர ஆட். இப்ப நான் இருக்கிற வெயிட் வந்து இல்ல, நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப வெயிட் போட்டோம். இந்த ஊர்ல வந்தோடனே வெயிட் போடும்ல, அது மாதிரி வெயிட் போட்டு விவின் பிறக்கிற டைம்ல ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 பவுண்ட் அதிகமா இருந்தேன். இப்ப இருக்கிற வெயிட்டோடைய 40 பவுண்ட் அதிகமா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சோ அப்போ இவ்வளவுதான் ரைஸ் சாப்பிடணும், இவ்வளவுதான் குக்டு ரைஸ், தலை தட்டின ரைஸ் சாப்பிடணும். இது வந்து ஒண்ணுமே இல்லை.
ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இல்ல அதுல ஆமா அதுல இப்ப நம்ம வந்து கார்பை கரைச்சி கொஞ்சம் ஃபைபர் ஆட் பண்ணோன்றதுக்காக நம்ம வந்து ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு இப்போ ஒயிட் ரைஸ் சாப்பிடும்போது என்னன்னா நம்ம இதை பார்க்கணும், கேலரி பார்க்கணும், சுகர் இருக்கு, கார்பு இருக்கு, சரி நிறைய சாப்பிட முடியாது, ப்ளஸ் நம்ம டெய்லியும் சாப்பிட முடியாதனால ரொம்ப வருஷம் நம்ம ரைஸே சாப்பிட மாட்டோம். அதாவது ரைஸ் சாப்பிடாம எப்படி வெயிட்டை குறைச்சதுக்கு காரணம் வந்து தோசை 2 தோசை மெனுவில் டெய்லி 2 தோசை குழிப்பணியில் 9 குழிப்பணியாரம், இந்த ஒரு செட்டு குழிப்பணியாரம், இதுதான் ஆல்டர்னேட் பண்ணிகிட்டே இருப்போம். 2 தோசை இல்லை 4 இட்லி அது மாதிரி. இது ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிட்டுட்டு ஃபுட்டில் மட்டுமே தான் குறைச்சோம். ஒர்க் அவுட்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் குறைக்கல. ஸோ அந்த ஒரு இல்லை வாக்கிங் பண்ணோம். நான் சொல்கிறேன் ஜென்ரலாக ஒரு 80% டயட் ஃபுட்டில் வச்சு குறைச்சதுனால நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் எப்படின்னு. ஆனால் லைஃப் ஸ்டைலாக ஃபுட் இல்லாத வரைக்கும் ரொம்ப கஷ்டம்னால வி தாட் லைக் ஓகே லைஃப் ஸ்டைலே நம்ம வந்து ஃபுட்டை மாற்றிக்கலாம். ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக மட்டா ரைஸ்ன்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. இது நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா கேரளா ஃபுட், நான் கேரளாவில் ஒரு வருஷம் மேலே இருந்திருக்கேன். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் கேரளாவில். அப்போ நான் வந்து 1 இயர் இருக்கும்போது நான் ஃபுல்லாக மட்டா ரைஸ் சாப்பிட்ருக்கேன். ஸோ ஐ அக்வைர்ட். அதே மாதிரி நான் 16 வருஷம் சபரிமலை போயிருக்கேன், குழந்தையிலேருந்து போயிருக்கேன். அப்போ குழந்தையில நான் போகும்போது அந்த காலத்தில் இன்னும் ஒஸ்ட்டாக இருக்கும். ஒஸ்ட்னா அந்த ஃபுட்டுடைய இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் பெருசாக கிடையாது. கப்பா கஞ்சி இல்லை மட்டா ரைஸு வித் இந்த தேங்காய் சட்னி அது மாதிரி தான் இருக்கும், சம்மந்தி அது மாதிரி ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு. ஆனால் மட்டா ரைஸ் நான் ஸோ ஐம் யூஸ் டு தட். ஸோ அதனால் எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த எப்பயாவது சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு மட்டா ரைஸில் ஃபைபர் அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் ஓரளவு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தனால வி தாட் ஓகே எவ்ரிடே மட்டா ரைஸே சாப்பிடலாம் வீக் டேல. அட்லீஸ்ட் வீக் டேல வில் ட்ரை டு ஈட் மட்டா ரைஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக. ஸோ வி சேஞ்ச் அவர் ரைஸ், சோனா மசூரி, பாஸ்மதிலாம் நிறுத்திட்டு வெறும் மட்டை ரைஸ் சாப்பிடும். அதுதான் ஒரே அந்த என்ன பெனிஃபிட்னா டெய்லி சாப்பிட்டோம். இவ்வளவு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 4 வருஷம் சாப்பிட்றோமா, 4 வருஷம் 2 வருஷமா இருக்கும், 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லையா 2 வருஷம் தானா? க்ரூஸ் போயிட்டு வந்த அப்புறம் தான் ஆரம்பிச்சிருப்போம்ல, ஞாபகம் இல்லை. எனவே இந்த 2-3 வருஷத்துல ஒன்றும் வெயிட் பெருசா போடல, மெயின்டைன் பண்றோம். இவ்வளவு சாப்பிட்டா மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா அதனால வி கண்டினியூயிங் தட் மட்டை ரைஸ். அவ்வளவுதான். ஸோ இப்படி இந்த மட்டா ரைஸ் சாப்பிட்றீங்க இல்லையா, மட்டா ரைஸ் சாப்பிடும்போது அது வந்து ஒரு ரெகுலர் ரைஸ் சாப்பிட்றவங்களுக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன், எப்படி ஏன்னா நான் நல்லா இருக்குன்னு எல்லா வீடியோலையும் சொல்றேன், ஏன்னா எனக்கு பிடிக்குது அதனால நான் சொல்றேன். நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணல? அது எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இருக்காது. அதாவது எப்போ டிஃபரன்ஸ் எப்படி இருக்காதுன்னா என்ன சென்ஸ்னா, ஒரு சாம்பார் சாதம் போதோ இல்லை ஒரு புளி குழம்பு, பூண்டு குழம்பு, மீன் குழம்பு சாப்பிடும் போதோ இன்ஃபேக்ட் அது என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த மட்டா ரைஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனா இதே வந்து மிக்ஸ்டு ரைஸ் பண்றீங்க அப்போ மட்டா ரைஸ் இஸ் நாட் அ குட் ரைஸ் காம்பினேஷன். அதுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்றீங்க, மட்டா ரைஸ் இந்த மிக்ஸ் ரைஸ்லாம் பண்றீங்கன்னா புளி சாதம், லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், அந்த மாதிரி எந்த சாதத்துக்கும் மட்டா ரைஸ் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். அதுக்கு ரெகுலர் ரைஸ் தான் பண்ணுவோம். அதனால நம்ம வீட்டில் அவ்வளோ பண்ண மாட்டோம், அது எப்பயாவது தான் பண்ணுவோம். இப்போ தவினுக்காக பண்ணுவாங்க, தவின் ஒயிட் ரைஸ், கர்ட் ரைஸ் சாப்பிடுவான், விவின் வெறும் ஒயிட் ரைஸ் சாப்பிடுவான், அதுக்கு பண்ணுவாங்க. இல்லை அம்மாவுக்கு சம்டைம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி எல்லாம் மிச்சமாகி ஏதாவது வேஸ்ட் நிறைய பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அப்போ புளியோதரை ஒரு வருஷம் ஒரு 3-4-5 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் புளியோதரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைப்பா. அப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த ஒரு விஷயம் சொல்றேன், மக்களுக்கு சொல்றேன். அது மாதிரி தப்பான ரைஸ் யூஸ் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது. கரெக்டான காம்பினேஷனுக்கு சாப்பிட்டாங்கன்னா வித்தியாசமே தெரியாது. அது சாம்பாருக்கோ இல்லை புளி சாதத்துக்கோ அது மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்டா, குழம்பு சாப்பிட்டா ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஒயிட் ரைஸ், குழம்பு வகை எனிதிங் அந்த லிக்விடியா இருக்கிற விஷயத்தை போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியாது. ஆனா இட் இஸ் அன் அக்வயர்ட் டேஸ்ட். எல்லாருக்கும் அது வந்து எடுத்தோன்னே பிடிக்காது, ஏன்னா இட் வில் பி குண்டு குண்டுன்னு இருக்கும். ஸோ அது சரியா குக் பண்ணல. விஷுவல் இதுதான், அது குண்டு குண்டு விஷுவல் தான். சாப்பிடும் போது எனக்கு தெரிஞ்சு அந்த குழம்பு உடைய டேஸ்ட் தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் ரைஸ்ல ஒன்றும் சரியா குக் பண்ணணும், நல்லா குக் பண்ணணும். ரொம்ப வரையா இருந்தாலும் நம்மளுக்கு சில பேருக்கு குக்கிங் ப்ராப்ளம் தான் முடியாம இருக்கலாம். ஆமா. அப்புறம் உங்களுக்கு குக்கிங் பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு சாப்பிட பிடிக்கும். ஓகே. ஆனா ஆப்வியஸ்லி நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து நான் ஒரு 2 வருஷம் இல்ல குக்கிங் பிடிக்குமா பிடிக்காதா? ஆமா அதான் சொல்றேன், எனக்கு பிடிக்கும் குக்கிங் பிடிக்கும். ஆனா குக்கிங் அஃபிஷியலா நான் எதுவும் கத்துக்கல. நானா பேச்சுலரா வாழும்போது சமைச்சது தான். ஸோ அந்த விஷயத்துல நான் தனியாக இருக்கும்போது சமைச்சிருக்கேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சயின்டி கூட வச்சுட்டு நான் இது பண்ணேன்னா இங்கேயே குப்பையாக இருக்கு, இதே இப்படி பண்ணல, அதே அப்படி பண்ணலன்னு கேட்டுட்டே இருக்கனால ஆல் ஹஸ்பண்ட்ஸ் நோ வாட் இஸ் தட் மீன், ரைட்? ஸோ அதனால ஐ செட் இட்ஸ் ஓகே, நீ நல்லா குக் பண்ற, நீ ஒருத்தரை குக் பண்ணி போதும், நான் வந்து சுமாராக குக் பண்றேன், அதனால எனக்கு நான் சமைக்கணும் அவசியமே கிடையாது. நான் ஐ ஸ்டாப் குக்கிங். பட் ஜென்ரலி ஐ லைக் குக்கிங். குக் பண்ற இல்ல, அது அவரோட ஆன்சர். அது குக் பண்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
இல்ல நான் வந்து பேஷனேட் அபவுட் குக்கிங் கிடையாது. இப்ப சில பேருக்கு வந்து குக் பண்ண பிடிக்கும், அப்படியே அதான் அப்படியே அதான் கேட்டேன். ஆனா இஃப் நீடட் ஐ கேன் குக், அது சொன்னேன். தட்ஸ் நாட் தி क्वेश्चन. ஐ அம் சேயிங் உங்களுக்கு பிடிக்குமா. இது சும்மா இந்த ரீசன் சைந்தவி தொட வைக்கலன்றதெல்லாம் சும்மா ரீசன். நான் வேணா பண்ணுவேன், ஆனா அது எக்ஸ்ட்ராவா சொல்றேன். இப்ப நான் வந்து முந்தி அடிச்சுக்கிட்டு இல்ல சைந்தவி நான் உனக்கு பண்ணி தரேன் சூப்பரா பண்ண அப்படிலாம் நான் அந்த டைப் இல்ல. அதுக்கான எஃபர்ட் நீங்க போடல. நீங்க போட்டீங்கன்னா மேபி சேவிங்லாம் இருக்கும், ஆனா அது போடல. நான் ஜெனரலா கேக்குறேன். சில பேர் குக்கிங் பிடிக்காதுல, அப்படி கிடையாது அந்த அளவுக்கு. இப்ப சில பேருக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஐ அம் நாட் சோ ஃபாண்ட் ஆஃப் லைக் சர்வைவலுக்கு பண்ணிக்க அது பண்ணுவேன் கண்டிப்பா. உங்களுக்கு பண்ணிப்பீங்க. ஆமா தேவைப்பட்டா. ஆமா அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கல. நான் கோயம்புத்தூர்ல ஒரு மீல் ஹோஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு பண்ணி ஒரு ஹோஸ்ட் பண்ண முடியும். பேச்சுலர் பசங்களா இருந்தா பண்ணி ஹோஸ்ட் பண்ணலாம், ஃபேமிலிக்கு பண்ண முடியாது. ஏன்னா இருக்கும். இன்டிமேட்டிங் இல்ல, அவங்க நல்ல ஆல்ரெடி நல்லா சமைச்சு. பேச்சுலர்ஸ் எல்லாருமே பேச்சுலர் ஐ மீன் இப்ப இருக்கிற பேச்சுலர்லாம் இன்னும் நல்லா வெளியே நான் சொல்றது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கதை. இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே வெளியே, எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இப்போ அதிகமா இருக்கு, எல்லாரும் வெளியே சாப்பிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் இப்ப நாங்க இருக்கோம் கேரளால 1 இயர் இருந்தேன், கூட இருந்தவனுங்கலாம் சமைச்சு கொடுக்கணும்னா வேற வழி என்ன, நான் என்ன சமைக்கிறேனோ அதான் சாப்பாடு அதான் குழம்பு சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லை அவங்களுக்கு யாருக்கும் சமைக்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ கொஞ்சம் நல்லா இருந்தா கூட பெட்டர் சூப்பரா இருக்கும். வெளியே ஆப்ஷனே ரொம்ப கம்மியா தான் இருந்ததுன்ற. அப்போ இப்ப கேரளால 1 இயர் இருந்தல, என் சாதம் இல்லைன்னா வெளியே போய் அவனுக்கு கேரளால போய் ஏதாவது சாப்பிடணும், அவன் டேஸ்டே பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸோ நான் செய்யறது சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பெங்களூர்ல இருந்து 1 இயர் 2 இயர்ஸ் சமைச்சிருக்கேன். அப்ப நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். கார்டனிங் பிடிக்குமா? கார்டனிங் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா சமைக்க ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பா கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பொறுமை கிடையாது. எனக்கு பேசிக்கலி சமைக்கிறது அதனால தான் பேஷன். சமைப்பேன், நான் பேஷனேட்டா சமைக்க முடியாது, ஏன்னா எனக்கு அந்த பொறுமை கிடையாது. சைந்தையை ஃபர்ஸ்ட் சமைப்பா. எனக்கு சமையலே பிடிக்காது, எனக்கு சுத்தமா சமையலே பிடிக்காது. எனக்கு சமையல் வந்து வேற வழி இல்லாம நான் சமைக்கிறேன். ஆனா நான் நல்லா சமைக்கிறேன்றதுனால நீ நல்லா சமைக்கிறேன்னு சொல்லி என்ன சமையல்காரியாவே ஆக்கிட்டாங்க இந்த வீட்டுல. வேற வழி கிடையாது. வினோத், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உண்மையா நான் ஆனஸ்டா சொல்றேன். இங்க நான் இப்ப ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன்னா, ரவீனா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், விவீனா இருக்கட்டும், அவங்க தனியா செஞ்சுட்டு இருக்காங்களே நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஹெல்ப் பண்ணதே கிடையாது. நான் முடிச்சிடுறேன். ஹெல்ப் பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க. அது வந்து நான் என்ன நினைப்பேன்னா, நேச்சுரலி அது இல்ல, அவருக்கு இல்ல, தவினுக்கும் இல்ல, விவினுக்கு இருக்கு. இப்ப விவின் வந்து நான் ஒண்ணு சொன்னேன்னா அவனா வந்து அதை நேர்த்தியா, ஓ இது இப்படிதான் பண்ணணுமா, இப்படிதான் வைக்கணுமா, இது இப்படிதான் செய்யணுமான்னு கத்துக்கிறதுக்கு சில பேருக்கு வந்து அது வந்து ஒரு நேக் இருக்கும். ஏன்னா நான் அதை அவங்க அப்பா கிட்ட பாத்திருக்கேன், எங்க அம்மாட்ட பாத்திருக்கேன். எங்க அப்பா ஹெல்ப்பே பண்ண மாட்டாரு. இங்க நான் சமைக்கிறேன்னா அந்த பக்கம் ஓடிடுவார், தூக்கம் வருது அப்படின்னு. அவங்க அம்மா எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு போய் படுத்துருவாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு ஒரு அவங்களுக்கு அது அவங்க போர்ஷன்ல கூடாதுன்னு இல்ல, வெறுப்புல இல்ல, அவங்க ப்ரையாரிட்டியில கிடையாது. இப்ப இதுவே படம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க பண்ணுவாங்க. இதே நான் வந்து வேர்க்கடலை உரிக்கிறேன்னா வருவாங்க, ஏன்னா 2-3 வேர்க்கடலை இப்படி போகும்ல, அது மாதிரி ஒரு பாயிண்ட்ல நான் சொல்றேன். இது வந்து ஒரு நேச்சுரலி அவருக்கு வராத ஒரு விஷயம், அது பண்ணல. ஆனா கட் பண்ணி கூட கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மாதிரி வேற என்ன பண்ண சயின்டிபிக் இல்ல உன் பாலிசி நான் சொல்லிடுறேன். நீ இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. நீ வந்து உதவி பண்ணா உபத்திரம் பண்ணக்கூடாது சொல்றதுனால நம்ம வந்த இல்ல நம்ம ஒண்ணு பண்ணா தப்பாயிடும்ன்றதுனால இதையா அப்படி போட்டு சொல்ல வரேன். ஏன்னா நான் இதை டிஃபெண்ட் பண்ணணும். நிறைய வைஃபை நீங்க ஜெனரலைஸ் பண்ணி ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதுனால நான் இதை ஜெனரலைஸ் பண்ணி ஆன்சர் சொல்றேன். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம கூப்பிட்டா கூட அது ஹெல்ப்பா இல்லாம நீங்க சமைக்கும் போது என்டையர் கிச்சனை மெஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நம்ம தான் அதை கிளீன் பண்ணோம். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், சில பேர் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் சமைக்கணும்னா நான் ஃபுல்லா எல்லாம் கட் பண்ணி இது பண்ணி அது பண்ணி ரெடி பண்ணி வைக்கணுமா, இவர் ஷெஃப் தாமு மாதிரி இப்படி வந்து இப்படி போட்டுட்டு நான் தான் சமைச்சேன் அப்படின்னு துண்டை போட்டுட்டு போயிடுவேன். இதுக்கு எதுக்கு நீங்க அதை நாங்களே ஏற்றி இறக்கிற மாட்டோமான்ற ஒரு ஆனஸ்டான ஒரு ஆன்சர் நான் ஒரு வைஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். நீங்க ஜெனரலைஸ் பண்றீங்களா? ஏன்னா ஏன் அது ஸ்பெசிபிக்கா இருக்குன்னா நம்ம கிளீன் பண்ணணும், நம்ம தலையில தான் அந்த கிளீனிங் வேலை வரும்ன்றதுனால சொல்றோம். ஆனா நேச்சுரலி அவருக்கு வந்து சமையல் இஸ் நாட் இன் ஹிஸ் ஜீன், இந்த சென்ஸ் அவரோட அந்த இதுல இல்ல. ஆனா அவங்க அப்பா வந்து டோட்டல் ஆப்போசிட். அவர் வந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தா நான் பண்றேன் அப்படின்னு வந்து கூட நின்று அவரே கட் பண்ணுவார், சொல்ல வேணாம், அவரே உரிச்சு கொடுத்துருவாரு, அவரே எல்லாம் பண்ணிடுவாரு. அதாவது ஒரு கம்யூனல் குக்கிங் இருக்குல்ல, ஒருத்தவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கன்னா எடுத்து போட்டு வேலை செய்யறதுன்றது அது அவருக்கு நேச்சுரலி இருக்குன்றதுனால அவரும் எங்க அம்மாவும் அப்படி. அது ரொம்ப கம்மியான ஆளுங்களை தான் நான் பாத்திருக்கேன். ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது நம்ம போனா எல்லாரும் போய் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. எல்லா பார்ட்டிலையும் எல்லாரும் அப்படி உட்காந்துட்டு வந்து போன உடனே
என்ன ஹெல்ப் வேணும், என்ன பண்ணும், நான் பண்றேன்னு சயின்ஸ் யாரும் கேட்க தேவையில்ல, அவளே பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அது நேச்சுரலி அப்படி ஒருத்தருக்கு இருக்கு. ஆனா இப்ப நான் வெளியில போறேன், நான் கடைக்கு போறேன், நான் ஏதாவது ஷாப்பிங் பண்றேன், அதெல்லாம் பண்றேன்ல, அப்ப வந்து என்ன பை தூக்கி வைக்கிறதோ இல்ல என்னோட பேக் இது பண்றதோ வெயிட் எடுக்கிறதோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணவே விட மாட்டாங்க. எல்லாமே அவங்க 3 பேருமே, தவினா இருக்கட்டும், விவினா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், 3 பேரும் அப்படிதான். தவின் வந்து கொஞ்சம் சோம்பேறி. அவன் வந்து இப்படி சூப்பர்வைசர் மாதிரி இப்படி நிற்பான், சொன்னா வந்து பண்ணுவான். இல்லைன்னா வந்து வினோத் இல்லைன்னா அவன் வந்து ஃபுல்லா ஹீல் டேக் சார்ஜ். வினோத் இருந்தாக்கா அவன் டேக் சார்ஜ் பண்ண மாட்டான். விவின் அப்படி கிடையாது. விவின் சொன்னாலும் சொல்லனாலும் அவன் நேச்சுரலி அவன் எடுத்து பண்ணக்கூடிய கேரக்டர். அவன் வந்தானாலே அவன் என்ன பண்றேன், நான் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டானா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவான், டிஷ் வாஷர். இப்ப இவர் சாப்பிட்டு போனதுக்கும் தவின் சாப்பிட்டு போனதுக்கும் விவின் சாப்பிட்டு போனதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். யார் சாப்பிட்டுருக்காங்கன்றத அவங்க வச்சுட்டு போற திங்ஸை வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன் இதுக்கு நான் சொல்றேன்னா, சம்டைம்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்க முடியாம இருக்கும், ஓப்பனா ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியாதனால இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க வீட்டுல நீங்களும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பண்ணி உங்க மனசுல என்ன இருக்கு, உங்க இதுல என்ன இருக்குன்னு. அண்ட் கமிங் டு த பாயிண்ட் வாட் வினோத் டோல், நீங்க உதவி செய்யலனாலும் உபத்திரவம் செய்யாதீங்கன்ற டைலாக் நான் அடிக்கடி சொல்வேன். விச் மீன்ஸ் நீங்க ஹெல்ப் பண்ணலனா, ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹெல்ப் நோ ப்ராப்ளம், டோன்ட் மேக் அ மெஸ் ஆர் டோன்ட் மேக் இட் மோர் டிஃபிகல்ட் ஃபார் மீன்னு நான் எப்பவுமே சொல்வேன். கரெக்டா? ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அதுல. ஏன்னா ஐ டோன்ட் லைக் குக்கிங் பட் ஐ எம் அ குட் குக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து ஆல் த ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி 1 ஹவர்ல ஏதோ மாஸ்டர் ஷெஃப் எங்க ஷோ நடக்கிற மாதிரி கட 1 ஹவர்ல எல்லாத்தையும் காலையில முடிச்சுட்டு போயிடுவேன். காலையில விவின் வந்தானா அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியில போய் கதவை சாத்தி முடிச்சு 30 மினிட்ஸ் அதுக்குள்ள எனக்கு ஃபுல் கிச்சன் வேலை முடிஞ்சாகணும். இதுக்கு ஐ டூ ப்ரெப் ஒர்க் அட் நைட் because I'm always like that. I have that problem where I have to have things in a certain way. இப்போ நாளைக்கு காலையில் நான் சாதம் பண்ண போறேன்னா அதுக்கு உடனே எடுத்து போட்டு நைட் வச்சிருவேன். கழுவ மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் அளந்து வச்சிருவேன். இது பண்ணும் இது பண்ணும் இது பண்ணும், எனக்கே ஒரு மென்டல் நோட்ஸ் போட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள்னால அப்படி இருக்கு. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? கருப்பு கலர். கருப்பு பிடிக்கும். பிடிச்ச சாப்பாடு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன ஏதாவது இருக்கா? உனக்கு தெரியுமே எனக்கு என்ன பிடிக்கும். அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே ஆன்சர். அவங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு அப்படி ஸ்பெசிஃபிக்கா கிடையாது, எல்லாமே. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? பிக் ஒன். எனக்கு அப்படியே ஆப்ஷனே கிடையாது எனக்கு. பிக் ஒன் வேணும். வெஜ் ரொம்ப கஷ்டம். சரி, சாம்பார். ஓகே. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜுன்னு கூட சொல்லுவேன். வெஜ். ஓகே. நான்வெஜ் இல்ல. நான்வெஜ்ஜும் பிடிக்கும். அதான் பிரச்சனை எனக்கு. நீ இதான் பிடிக்குமா அதான் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு எல்லாம் பிடிக்கும். எனக்கு ரெண்டும் பிடிக்கும். வெஜ் ரெண்டும் பிடிக்கும். வெஜ் ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். அதான் கஷ்டம்ன்ற எனக்கு. வெஜ் நான் சொல்லிட்டேன்னா வெஜ்ஜா இந்த இதுக்கு இல்ல. அது நான் அதுல கமிங் நேரோயிங் டவுன். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? சரி வெஜ். நான்வெஜ் பிடிக்கும்பா எனக்கு ஜென்ரலா. ஆனா சாம்பார் தயிர் அதெல்லாம் பிடிக்கும் எனக்கு. ஸ்வீட்டா காரமா? ரெண்டும். ஏதோ ஒண்ணுதான் சொல்றேன். ரெண்டும் நான் மிச்சரி சாப்பிடுவேன். boring, you know. Just game, you have to be game. Just be game. Come on. சரி, ஓகே. வெஜ் ஆர் நான்வெஜ்? ஸ்வீட் பிடிச்சுக்கோ. வெஜ் ஆர் நான்வெஜ்? வெஜ். ஓகே. ஸ்வீட்டா காரமா? ஸ்வீட். நார்த் இந்தியன் ஃபுட்டா சவுத் இந்தியன் ஃபுட்டா? சவுத் இந்தியன். பிரியாணியா தயிர் சாதமா? தயிர் சாதம் ஊறுகாய். தயிர் சாதம் ஊறுகாவா புளியோதரையா? புளியோதரை. புளியோதரையா லெமன் ரைஸா? புளியோதரை. புளியோதரையா வடகரியா? வடகரி. வடகரியா கடலைக்கறி புட்டா? வடகரி. வடகரி. So வடகரி is your favorite item? இல்ல அப்படிலாம் இல்ல. See, you have a favorite item. No, வடகரி அவ்வளவு கிடைக்காதுப்பா. See, very. So இப்படிதான், this is how people narrow down their choice. நீ ஆப்ஷன் கொடுக்குற ஆப்ஷன் பொறுத்து நீ பிரியாணி இதுல எடுத்தே வரல அப்படி பார்த்தா. இல்ல, between பிரியாணி வெஜ் நான் வெஜ்ல போயிடுச்சு. அப்படி போயிடுச்சுன்ற. சாம்பார் சாதம் கூட வரல. சாம்பார் சாதம் ஒரு வடகரி. சாம்பார் சாதம். Just for the heck of it. No, I like முதல்ல first சாம்பார் சாதம் ஒரு பூண்டு குழம்பு. பூண்டு குழம்பு. See, that's my problem. I like எல்லாமே எனக்கு பிடிக்கும். Oh my god, you know. அதுதான் உனக்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரியும். அதான் நீ கேட்டு. உங்களுக்கு என்ன cuisine ரொம்ப பிடிக்கும்? அப்படினா என்ன டைப் ஆஃப் ஃபுட்? what type of cuisine do you like the most? நான் வளர்ந்தது நம்ம சவுத் இந்தியன் தமிழ்னால I like the தமிழ் ஸ்டைல். தமிழ் ஸ்டைல் சவுத் இந்தியன் cuisine. ஸ்வீட்லயும் அதே தான் பிடிக்குமா? அமெரிக்கா லைக் பேஸ்ட்ரீஸ் அதெல்லாமா இல்ல இந்தியன் ஸ்வீட்ஸா? See, basic. I prefer one.
பேசிக்காக எல்லாமே எனக்கு பிடிக்கலன்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அதான் ப்ராப்ளமே எனக்கு. சயின்டிஃபிக் சொல்கிற நீ சொல்ல ஆனஸ்டா, நீ கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன சொல்லுவ, வினோத் வை ஆர் யூ நாட் பிக்கிங் ஒன் திங் யூ ஹேட் யூ லைக், இதை பிடிக்கும்னு சொல்லுங்க, அதை பிடிக்கும்னு சொல்லுங்க, எல்லாமே பிடிக்கணும் அப்படின்னு சயின்டிஃபிக் கேட்பேன். இதுவா அதுவான்னு கேட்டானா எது வேணா ஓகே, உன் இஷ்டம்னு வேணான்னு. ஏன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தட்ஸ் ஹவ் ஐ ஆம், பிகாஸ் ஐ லைக் எவ்ரி சிங்கிள் திங். தெர் இஸ் நான் வந்து இப்போ நான் வந்து வளரும் போது என்ன நான் சொல்கிறேன், நான் சின்ன வயசில் வளரும் போது என் ஃபேவரட் என்ன தெரியுமா, எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ சமைப்பாங்கல்ல, ஆனால் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, எங்கள் வீட்டில் போயிட்டு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நேராக போய் இந்த கருவேப்பிலை இலையெல்லாம் அறுப்பேன். அறுத்து கொஞ்சம் இஞ்சியை வச்சு, இஞ்சின்ற சாரி இந்த புளி உப்பு போட்டு நல்லா அரைச்சிடும் மையா, தொக்கு சட்னி மாதிரி அரைச்சிருவேன். அரைச்சி எங்கள் வீட்டில் போய் நான் சாதம் வச்சுருப்பாங்களே, அது சாதத்தை போட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சு ஊற வச்சு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த ரெண்டையும் வச்சு சாப்பிடுவேன். சம்டைம் கருவாடு குழம்பு இருந்ததுன்னா அது கருவாடு குழம்பு இருக்கிறதுக்காக நான் போய் சாதத்தில் தண்ணி ஊற்றி சாப்பிடுவேன், தயிரை கொஞ்சம் போட்டு சாப்பிடுவேன். ஸோ இட்ஸ் ஆல் காம்பினேஷன் அண்ட் த டேஸ் மூடு. அதை வச்சு தான் எனக்கு தெரியும், தவிர இதுதான் ஸ்பெசிஃபிக்காக இதை பிடிக்காதுன்றது கிடையாது. சரி, ஏதாவது ஒன்று பிடிக்கவே பிடிக்காத ஃபுட் இருக்கா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படி ரொம்ப ரேர் தான். ஆனால் இப்போ எப்படின்னா பூரினா நான் என்னால் 2-3 தான் சாப்பிட முடியாது, அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது. சில பேர் பூரி 150 கூட சாப்பிடுவேன்னு சாப்பிடணும். பூரி இல்ல சம்டைம் சின்ன பூரியா இருக்கும்ல, அதுலயே நான் 2-3 தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். ஆனா சில பேர் 10-20 சாப்பிடுறவங்க இருக்காங்க. நீயே சாப்பிடறா, தவின் விவினே 7-8 சாப்பிடுவாங்க. எனக்கு பூரி பிடிக்கும். இல்ல தவின் விவினே 7-8 சாப்பிடுறாங்க, ஆனா நான் 3-2 தான் சாப்பிடுவேன். அது என்ன சம்திங் ஆயிலா இருக்கனால எனக்கு பிடிக்காதான் இருக்கும். ஆனா கேன் கேரளால இருக்கும் போது, இப்போ கேரளால ஒரு 1 இயர் இருந்தேன்னு சொன்னல, அந்த 1 இயர் டைம்ல இப்போ ஏன்னா நம்ம ஹோட்டலுக்கு செலவு பண்ணோம், டிராவலுக்கு செலவு பண்ணோம், எல்லாமே அப்புறம் ரீஇம்பர்ஸ் பண்ணோம் கம்பெனி கிட்ட இருந்து. சம்டைம்ஸ் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து லேட் ஆகும்னா லைக் 2-3 மாதம் டிலே பண்ணாங்கன்னா 2-3 மாதம் நம்ம கவர் பண்ணிக்கணும். அந்த டைம் பெரிய சம்பளம் கிடையாது, நான் மட்டும் தான் பார்த்துக்கணும், நானே தனியாக வேலை இருக்கேன் கேரளாவில். சம்டைம் காசு இல்லாமல் இருக்கும், ஸோ 10 ரூபா தான் இருக்கும் அந்த மாதம், அந்த வாரத்துக்கு ஓட்டணும் அப்படின்னு இருந்ததுன்னா கேரளா கொச்சினில் போனீங்கன்னா, கேரளாவில் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கலாம், அப்போ வந்து அந்த தள்ளு வண்டிலாம் இருக்கும். தள்ளு வண்டியில் ஒரு 50 காசு தோசை விற்பாங்க. அப்புறம் 50 காசு தோசைனா ஒரு குட்டி தோசை, இந்த மலையாளத்தில் அந்த குட்டி தோசை விற்பாங்க. அந்த சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எண்ணெய் போட்டு வச்சுருப்பாங்க, மிளகாத்தூள் தான் சைட் டிஷ்ஷு. அதை ஒரு 4 வாங்கி 2 ரூபா கொடுத்து 4 வாங்கி சாப்பிடுவேன். சம்டைம் குழா புட்டு, இந்த புட்டு கடலைக்கறி இருக்கும், இல்லை பரோட்டா கடலைக்கறி இருக்கும், அது ஒரு 5 ரூபா கொடுத்து அது மாதிரி. ஸோ எனக்கு வந்து இப்படி ஃபேவரட் இல்லை, அந்த டைம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன். அதனால தான் நல்லா ஒன்று ஸ்பெசிஃபிக்காக பிக் பண்ண முடியல, ஏன்னா எல்லாமே எனக்கு பிடிக்கும். சரி, உங்களோட ஓன் குவாலிட்டியில ஒரு நல்ல குவாலிட்டி, ஒரு கெட்ட குவாலிட்டி என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல குவாலிட்டி என்னது உங்களுக்கு? நான் சூப்பரா அப்படின்னு சொல்றது என்ன உங்களதுல? நல்ல குவாலிட்டினா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால், ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் கூட ஓரளவுக்கு நான் காமாக ஹேண்டில் பண்ணுவேன். ஓரளவு கோவப்பட மாட்டீங்க பெருசா? கோவம் வந்தாலும் பட மாட்டேன். கோவம் வராமல் இருக்க முடியுமா? கோவம் அதிகமாக, இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருந்த ஒரு காலகட்டம் வரைக்கும், அட்லீஸ்ட் வேலை போகிற வரைக்கும், ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக தான் இருந்தேன். அப்புறம் ஷார்ட் டெம்பர் கொஞ்சம் சொசைட்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஒர்க் என்வாயர்மெண்ட்டில் போகும்போது இது பண்ணும் போதெல்லாம் நம்ம குறைச்சி நார்மலாக ஆயிடுச்சு இப்போ அது. ஆனால் நான் சொல்லுது வந்து இப்போ ஒரு வேலையில் ப்ரெஷராக இருக்குன்னா கூட ஐ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட் இந்த காம் வே. அதே மாதிரி லைக் பொறுமையாக இருப்பேன். ஏன்னா இப்போ ஏதாவது நம்ம யோசிக்கும் போது இதோடைய இதோடைய இது என்ன சொல்கிறது, இதோடைய எண்ட் பாயிண்ட், இப்போ எதாவது நடக்குதுன்னா உடனே திட்டானால உடனே கோவப்பட்டு அப்படி பண்ணோன்னா அதோடைய கான்சிக்வன்சஸ் யோசிக்க தோணும். ஸோ அதனால எதுக்கு இந்த டைமில் பேசிக்க தேவையில்ல, இல்லை கோவப்பட தேவையில்ல. இது என்னது, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது என்னன்றதை பார்ப்பேன் மெயினாக. பேட் குவாலிட்டி மாத்திக்கணும்னு நினைக்கிறது? பேட் குவாலிட்டி பேட்னு இல்லை, மாத்திக்கணும்னு நினைக்கலாம் ஏதாவது, சம்திங் எனிதிங் இட் கேன். நிறைய இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி. கொஞ்சம் ப்ரோகாஸ்டினேட் பண்ணுவேன். அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. ப்ரோகாஸ்டினேட்னா இப்போ ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ணா நல்லதுன்னா, நான் இன்னைக்கு பண்ண நல்லதுன்னு இல்லை, இன்னைக்கு பண்ணணும்னு ஒரு விஷயம் வந்துன்னா சரி நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், இந்த டியூ டேட் அடுத்த வாரம் தானே இருக்கு, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுறது, அது வந்து கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல பண்றேன். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் லேசி சோம்பேறினால அப்படி பண்றேன். வேற போதும், ஒண்ணு போதும். ஓகே, ஆப்வியஸ்லி நிறைய இருக்கு எல்லார்கிட்டயும், அந்த மாதிரி எல்லாத்தையும் எனக்கும் நிறைய இருக்கு. சரி, எத்தனை வருஷமா என்ன தெரியும் உங்களுக்கு? சைன் தேவியா 2005.
20 வருஷமாவா? ஆமா 20 வருஷம் 20 வருஷம் தாண்டிடுச்சு. ஏன்னா சரி, என்னோட நல்ல குவாலிட்டி ஒண்ணு நான் மாத்திக்கலாம்னு நினைக்கிற ஒரு குவாலிட்டி. நீ சொல்லு, நீ தானே சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். இது உங்களுக்கு தான். எனக்கான கேள்வி. உங்களை கேமரா முன்னாடி பேச வைக்கிறது தான் இந்த டாஸ்கே. நான் தான் பேசுறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களை இப்படி சைதை வந்து நிறைய நல்ல குவாலிட்டி இருக்கு. நல்ல குவாலிட்டி, நான் நல்ல விஷயம் பண்ற விஷயத்துல என்னோட குவாலிட்டியே நான் சொல்றேன் ஆல்ரெடி. இப்போ எதிரியே வந்தா கூட, இப்ப நம்மள எதிரி வந்தா கூட அவங்ககிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று கான்ஃபரன்ட் பண்றது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட சண்டை போட்ட முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஷி கேன் சே ஹாய் சிரிச்சு பேசுற ஒரு தன்மை இருக்கு. அது வந்து ரொம்ப ரேர் குவாலிட்டின்னு நினைக்கிறேன். எல்லார்ட்டையுமே அது இருக்கிறது. அது நான் 99% நான் பார்த்தது கிடையாது. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இப்போ சண்டை போட்டானா திட்டா கூட அவன் எப்படி என்ன திட்டலாம் அப்படி கோவம் வருமே தவிர, எனக்கும் அப்படிதான் கோவம் வரமே தவிர, நம்ம வந்து அடுத்த வாட்டி பார்க்கும்போது அவன் அந்த மூஞ்சி பார்க்கவே தோணாது. அவன் மூஞ்சி எதுக்கு அவன் திருப்பி போகணும்னு நினைப்போம்ல. ஆனால் சைந்தை அப்படி கிடையாது. சைந்தை வந்து சிரிச்சு அவன்கிட்ட ஹாய் எப்படி இருக்கீங்க நடக்காத மாதிரி பேசுற அளவுக்கு சைந்தை வந்து ஷி ஹாஸ் த குட் குவாலிட்டியா நான் பார்க்குறேன். அது ஓகே, ஐ ஆல்சோ திங்க் தட்ஸ் a good quality. ஆமா, ஏன்னா கஷ்டம் அது. ஆனால் she will think அவங்களுக்கு வந்து இப்போ சொல்லுவோம்ல, அவன் என்ன பண்றான்னு தெரியாம பண்றான், மன்னிச்சுட்டு இது பண்ணுங்கன்னு. அது மாதிரி சைந்தை வந்து இல்ல மன்னிக்கலாம் அந்த டைலாக் சொல்லுவோம்ல, நம்ம மன்னிக்க மாட்டேன், மறந்துடுவேன். அதான் சொல்றேன், மன்னிக்க மாட்டேனா மறந்துடுவேன். அது ஞாபகம் இல்லாதனால எனக்கு அவங்கள பெருசா அந்த பார்ட்டே இருக்காது. அப்படியே எதுக்கு இவங்கள்ட்ட சண்டை போட்டோம், இவங்கள்ட்ட சண்டை போட்டோமா அப்படின்னு ஞாபகம் இருக்கு. பேட் குவாலிட்டி சொல்லலாம் தைரியமா. இல்ல யோசிக்கணும், என்ன எதுன்னு சொல்லணும்னு யோசிக்கணும். எனக்கு பேட் இல்லை, எனக்கு என்ன நீ மாத்திக்கணும் இருக்குதுன்றது யோசிக்கிறேன். எனக்கு தெரியல, நீ சடனா கேட்டீங்கன்னா நான் யோசிக்கணும். ஐ நோ பட் ஐ எம் ஜஸ்ட் திங்கிங். நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன். வேற ஏதாவது பேசுறேன். வேற ஏதாவது பேசணுமா? இல்ல வேற ஏதாவது அடுத்த இதுக்கு போயிடுன்னு அடுத்த டாபிக் நான் போயிடணுமா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து யூஎஸ்க்கு வந்து வேலைக்கு வரணும், நிறைய பேர் வேலைக்கு வரணும், எப்படி வேலைக்கு வரலாம், உங்க லைஃப் எனக்கு எப்படி கிடைக்கும், இவ்வளோ பெரிய வீடு இதெல்லாம் இருக்குன்னு கேட்குறீங்க. நான் நிறைய பேருக்கு இது ஏற்கனவே நீங்கள் யோசிங்க ஆன்சர். நிறைய பேருக்கு நான் ஆல்ரெடி ஆன்சர் இது சொல்லிட்டேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து நான் வேலைக்கு வந்தேன்னா அங்கே வந்து நான் என்னோட ரெஸ்யூமே உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வேலை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ்ல வந்து ஒருத்தவங்களை வேலைக்கு, அதாவது நம்ம வீட்டில் வேலை கூப்பிட்டு வரதுக்கோ இல்லை ஒரு கம்பெனியில் வேலை கூப்பிட்டு வரதுக்கோ அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னா விசா ஒன்று தேவைப்படும். நீங்கள் வேலை விஷயமா இங்கே வரீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனி கூட ஜாப்ல வரீங்களோ அவங்க உங்களுக்கு விசா ரெடி பண்ணி தரணும். தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்போ எப்படி நம்ம ஊரில் இருக்கும்போது ஒருத்தவங்க வேலைக்கு வராங்கன்னா நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கலாம்ல, அது மாதிரி இந்த ஊரில் நம்ம வந்து வச்சுக்க முடியாது. பை லா நம்ம அதை பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்க எங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல, நானும் வினோதோ இங்க இருக்கிற யாருமே, நாட் ஜஸ்ட் ஃபார் அஸ், இங்க இருக்கிற எல்லா பீப்புளுக்காகவும் நான் சேயிங், நீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர் கிட்ட கால் பண்ணிட்டு எனக்கு வேலை வாங்கி கொடு அப்படின்னு சொன்னா அவங்க அவங்களோட ஓன் கம்பெனில வேணா ஜாப் ஓப்பனிங் இருக்கான்னு பார்த்து லிங்க் வேணா கொடுக்கலாமே தவிர நீங்க தான் அப்ளை பண்ண தெரியுமா. ஜாப் ஓப்பனிங் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா கூட அந்த ஜாப் அப்ளை பண்ற இடத்துல ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்கும், do you know anyone in this company? Yeah, so அதனால அது பண்ண முடியாது. டிக்ளேர் பண்ணனும், பண்ண கூட இது கூட இல்ல, டிக்ளேர் பண்ணனும். ஆனா அகைன் அது பண்ணா மட்டும் அந்த வேலை கிடைக்காதுன்றேன். ஆமா, இப்போ ஒருத்தவங்க வந்து இங்க யுஎஸ்ல இருக்கறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கறாங்கன்னு சில பேருக்கு தோணும். சே, இவன் யுஎஸ்ல இருக்கா, எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கறான், இவன் மட்டும் பெரிய ஆள் ஆவறான், நான் பாரு இங்க கஷ்டப்படுறேன் அப்படின்னு தோணும். அப்படி தோன்றவங்களுக்காக நான் இந்த ஆன்சர் சொல்றேன். ஏன்னா இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது இங்க வந்து தனிப்பட்ட முறையில ஒருத்தவங்க வர்றதுக்கு. அன்லஸ் நீங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு பயங்கர டேலண்ட் இருக்கு, எனக்கு மட்டும் தான் இந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சு வரலாம். அப்ப கூட அப்படி இருந்தா கூட யாராவது ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டா தான் வர முடியும். கரெக்ட். இப்ப மாதவன் இருக்கார்ல, அவர் வந்து ஏதோ ஆக்டர்ன்ற பேஸ்ல வந்து கிரீன் கார்டு வாங்கி இல்ல அது வந்து அது எப்படின்னா பிசினஸ் ஏதோ பண்ணாரு. இல்ல அது வந்து சரி, மக்கள் எல்லாருக்குமே இது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியாத மோஸ்ட்லி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். E5 கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஓகே, EB1 EB2 மாதிரி EB5 ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல என்னன்னா 1 மில்லியன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, 1 மில்லியன் எவ்வளவு டாலர்? $1 மில்லியன் $8 கோடி வச்சுக்கோங்களேன், இந்தியா காசுல 10 கோடி வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி 1 மில்லியன் 2 மில்லியன் அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி அந்த 10 யூஎஸ் எம்ப்ளாய்க்கோ 20 யூஎஸ் எம்ப்ளாய்க்கோ அது மாதிரி நீங்க வேலை தரணும்ன்ற ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க டைரக்டாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்ல அதுக்கான கார்பரேஷன் அதெல்லாம் கவர்மெண்ட்லேயே சில ஆர்சி ரீஜனல் அந்த இதெல்லாம் சென்டர்ஸ்லாம் இருக்கு. நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துப்பாங்க.
அப்போ ப்ரொபேஷனல் கிரீன் கார்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க 2 இயர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. நீங்க எவ்வளவு வருஷம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க இத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ரிட்டர்ன் ஆஃப் அந்த இதெல்லாம் எடுத்துக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் கிரீன் கார்டு. ஸோ எல்லா பணக்காரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இபி கேட்டகரியில அப்ளை பண்ணி அவ்வளவு காசு இருக்கிறவங்க இங்க சம்பாதிக்க வர மாட்டாங்க. சம்பாதிக்க இப்ப மாதவன் இங்க சம்பாதிக்க வராரு இல்ல, அவங்க வந்து சம்பாதிக்க வேலைக்கு வரவங்க. இல்ல அது எனக்கு புரியுது. ஆனா நீ மாதவன் எடுத்ததுனால நான் சொல்றேன். இப்போ அது மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல, எல்லாருமே கிரீன் கார்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி இங்க வச்சிருப்பாங்க. சரி, அது செலிபிரிட்டி. இந்த மாதிரி வேலைக்கு வரவங்களுக்கு இதுதான் ஒரே வழி. ஒரு கம்பெனி மூலமா நீங்க வேலைக்கு சேர்ந்து அவங்க மூலமா இல்ல வேலைக்கு வரீங்கன்னா ஒரே ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, ஒர்க் விசா மட்டும் தான் இருக்கு. ஒர்க் விசா எடுத்துதான் H1B இல்லனா L1 L2. ஆமா, அது L1 L2னா லைக் இங்க இருக்கிற ஆல்ரெடி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, இங்க ஒரு கம்பெனி இருக்கு, அவங்களுக்கு இந்தியாலயே ஒரு 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 ஆபீஸ் இருக்குன்னா அவங்க வந்து இன்டர்னல் டிரான்ஸ்ஃபரா அவங்க வந்து இந்தியால இருந்து யூஎஸ்க்கு மாத்திக்கிறாங்க. அதான் L1 டிரான்ஸ்ஃபர் சொல்லி L1ல அப்ளை பண்ணுவாங்க டெம்பரரியா கொஞ்ச நாள். ஆமா, H1Bன்றது ஸ்கில்டு ஒர்க்கரை அவங்க வந்து அமெரிக்கா உள்ள கொண்டு வராங்க, அதுக்கு விசா. ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கணும். அவங்க வேலைங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு EB1 ஃபைல் பண்ணி, இந்த EB1 EB2 ஏதோ ஃபைல் பண்ணி உங்களை அமெரிக்காவில் கூப்பிடுறாங்க. நீங்கள் அப்போ தான் வர முடியும். ஸோ எல்லா நாட்டுக்கும் அந்த மாதிரி தான் கான்செப்ட். ஆனால் அமெரிக்காவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான இப்போ இருக்கிற சூழ்நிலை இன்னும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அதனால ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி இங்கே பர்மனெண்ட்டாக கிடையாது. இது என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இப்போது அமெரிக்காவில் வர வேலை தேடி வராங்கன்னா, இப்போ துபாய்க்கு வேலை தேடி போகிறாங்கன்னா வீசா இருக்கிற வரைக்கும் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் வந்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீசா இருக்கா பார்ப்பாங்க, வீசா இருந்தாலும் உள்ளே விட்டுருவாங்க. எல்லா நாட்டுக்கும் அப்படிதான் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி உள்ளே வரும் போதும் அவன் கேள்வி கேட்குறான், பதில் சொல்கிறான். ஆனால் அவனுக்கு அன்றைக்கி மூடு சரியில்லை, உள்ளே வரத்துக்கு ஒன்று அனுப்பக்கூடாதுன்னு அவன் டிசைட் பண்ணிட்டான்னா, நீங்கள் வீசா பேப்பர் வச்சிருந்தாலும் வைக்கலனாலும் உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு கிளம்பிடுன்றாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி ரினியூவல் போகும்போதும் நீங்கள் ஸ்டாம்பிங் வர போகிற இடத்துலையும் அவனுக்கு பிடிக்கல, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவனுக்கு ஏதோ ஒரு இது உங்கள் மேலே ஃப்ளாக் ரைஸ் டவுட் வருது, இல்லை ஏதாவது பிடிக்கலன்னா they will reject you. ஸோ அந்த ஒரு அன்சர்டன்டி இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் லைஃப்பில். இப்போ பசங்க படிப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு படிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு அம்மா பார்க்குறேன் இந்தியா போகிறீங்க, இந்தியா போயிட்டு ஸ்டாம்பிங் வாங்கிட்டு வர மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா வரும்போது இது மாதிரி 221Gன்னு சொல்லுவாங்க, லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போடுவாங்க. அது டிலே ஆச்சுன்னா அங்கே ஸ்டக் ஆகிட்டீங்க ஒரு 4 மாதத்துக்குன்னா இங்கே வேலை போக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நிறைய அன்சர்டன்டி இருக்கிறனால தான் நம்ம இந்த ஊரில் ப்ராப்ளம் இருக்குது. சம்டைம்ஸ் என்னன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், நம்மளோட கம்பெனி இருக்காங்கல்ல அவங்க ஏதாவது தப்பு பண்ணி அவங்க கம்பெனி ஃபிளாக்டா இருக்கும். அந்த மாதிரி அவங்க கம்பெனி கன்சல்டன்ட் ஃபிளாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அப்போ உங்களால அவங்க ரிஜெக்ட் ஆயிருக்காது. உங்ககிட்ட ரீசன் சொல்ல மாட்டாங்க. ஆனா கம்பெனி மேல அந்த கொஸ்டின் போய் அவங்க வெரிஃபை பண்ணி வரும்போது இது வந்து இந்த கம்பெனி இந்த மாதிரி அதிகமா பண்றாங்க, இவங்களை ஃபிளாக் பண்ணுங்க, வர ஆளுங்களை எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்றாங்கன்னா அப்ப அந்த டைம்ல பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுமே இங்க வந்து இருந்து சம்டைம்ஸ் பேட் கிரெடிட்ல இருந்து முன்னாடி B1Bல வந்திருப்போம், போய் பேட் கிரெடிட்ல ஏதாவது ஆயிருந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நம்ம பழைய டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஏதாவது டிக்கெட்டோ ஏதாவது எங்கேயாவது ஒரு ஃபிளாக் நம்ம பேர்ல இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் காரணமே இல்லாம ரிஜெக்ட் பண்றது. இல்ல இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி நேம்ல வேற யாராவது தப்பு பண்ணி அந்த நேம்ல இருந்தா கூட அந்த சவுண்ட்ல வந்து இப்போ ரஜினி அப்படின்னு ஒரு பேர்ல ரஜினின்னு ஒரு பேர் இருக்கு, அந்த ரஜினின்னு பேர் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்க ரஜினின்னு பேர் வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களை வந்து செகண்டரி செக் பண்ணும் அட்மினிஸ்ட்ரேஷன், நீங்க தான் அவனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் கூட. இப்ப சட்டை லாஸ்ட் டைம் மாத்திடுவாங்க இந்த ஊர்ல, அது மாதிரி நீங்களும் மாத்திடுவீங்க டவுட் இருக்கும் அவங்களுக்கு. சோ அதனால வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு பல மாசம் ஆகும். அந்த பல மாசம் அவங்க அப்ரூவ் பண்ற வரைக்கும் நீங்க ஸ்டக் ஆயிடுவீங்க. 9/11 முடிஞ்ச டைம்ல வந்து நான் 9/11 முடிஞ்சு நான் யூகேக்கு வரேன் படிக்கிறதுக்கு. அப்ப வந்து என்னோட அப்பாவோட பேர் குணசேகரன், குணா. ஸோ சைந்தவி குணா பேர் வந்து குணசேகரன் இருக்கிறதுனால என்னை தனியா கூட்டிட்டு போய் என்னை மட்டும் சர்ச் பண்ணப்ப சொன்னாங்க குணசேகரன் வந்து பேர் இருக்கு, அதனால வி வாண்ட் ஹூ இஸ் திஸ் பர்சன், எப்படி தெரியும் உங்க அப்பா எந்த ஊர்ல பிறந்தாரு. அப்பதான் தெரிய வந்தது தட் சம்டைம்ஸ் அந்த ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி தமிழ் பேர்ல அப்ப அந்த டைம்ல யாரோ ஒருத்தவங்கள அந்த மாதிரி ஒரு ரிங்ல இருக்கிறவங்கள தேடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேடுற டைம்ல நம்ம நேரம் அன்னைக்கு வரும்போது அந்த பேர்ல நான் ஒன்று இருந்து அதுல மாட்டி அப்படி வெரிஃபை பண்ணி நம்மள உள்ள விட்டுட்டாங்க. ஸ்டூடெண்ட் படிக்க வந்திருக்குன்னாங்க. நல்ல நேரம் என் காலேஜுக்கு கால் பண்ணி கேட்டாங்க. அவங்க வந்து ஆமா இந்த ஸ்டூடெண்டா, அது ஒன்று பண்ணுவாங்க. ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இங்க இருக்க ஸ்டூடெண்ட் சர்வீசஸ்க்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து படிக்க வந்திருக்கோமான்னு, அவங்களோட ராஸ்டர் நம்ம இருக்கோமா. சம்டைம்ஸ் டவுட் வந்தா நம்ம பணம் இல்லாம வரோம் இல்ல ஏதாவது, ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் இங்க வந்துட்டு நம்ம பாஸ்போர்ட் எடுத்து போட்டுட்டு நான் இந்த ஊர்ல தான் எனக்கு அசைலம் வேணும்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வாய்ப்பு இருக்கு ரைட். ஸோ அதனால அதுக்காக சம்டைம்ஸ் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதனால இது நார்மல். பட் வேலைக்கு வந்தா மட்டும்தான் நீங்க இந்த ஊருக்கு வர முடியும். அப்படி இல்லைன்னா யூ கேன் மேரி அண்ட் கம், யூ கேன் மேரி சம்படி அண்ட் கம். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, நல்ல வசதியான ஒரு ஃப்ரெண்டு தான்.
அவர் வந்து சிங்கிள். ஆனால் அவர் வந்து பல முறை அப்ளை பண்ணிட்டாரு, எல்லா வாட்டியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா காசு நிறைய இருக்கு அவர்கிட்ட. ஆனால் அவங்க வந்து அவருக்கு வந்து அப்ளை பிஸ்னஸ் விசா தான், நாட் ஈவன் ஒர்க் விசாலாம் இல்லை, டூர் விசாவே அவங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, காசு நிறைய இருக்குது, இல்லைன்னா காசு இருந்தாலும் சிங்கிளாக இருக்கீங்க, நீங்கள் வந்து இங்கே செட்டில் ஆகிடுவீங்க, அதனால நாட் ரிஜெக்டிங் விசான்ற ரீசன் சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு காசு இருக்கு இல்லை அது மாதிரிலாம் இல்லை, யூ நெவர் நோ த ரீசன். ஏன்னா அது மாதிரி ஒரு 1000 ரீசன் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு பிடிக்கலன்னா தே வில் ரிஜெக்ட். ஆனால் ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதே ஃபார்மேட் ஃபாலோ ஆகும். மீன்ஸ் லைக் அதே அடுத்த இது கிளியர் பண்ணுறது வந்து அன்டில் அதர்வைஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகணும் உங்கள் லைஃப்பில். இப்போ எதுவுமே சேஞ்ச் இல்லை, இப்போ அப்ளை பண்ணுறேன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, உங்கள் லைஃப்பில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, திரும்பி அப்ளை பண்ணி திரும்பி ரிஜெக்ட் பண்ணுவாங்க, திரும்பி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை கல்யாணம் ஆகுது, ஹனிமூனுக்கு வரேன்னா கொஞ்சம் இந்த சம்திங் சேஞ்ச் ஆகுது, அதனால மேபி கன்சிடர் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி பண்ணாமல் நீங்கள் சிங்கிளாகவே இருக்கீங்கன்னா 10 வாட்டி அப்ளை பண்ணாலும் 10 வாட்டி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்றுமே சேஞ்ச் லைஃப்பில் சேஞ்ச். வீசாக்கே எதாவது ப்ராப்ளம் தூரம் சொல்லுவாங்கல்ல, வீசா ஒன்று அப்ளை பண்ணுறோம், ஏதோ ரீசனாக ரிஜெக்ட் ஆகுது, உங்கள் லைஃப்பில் சேஞ்சே இல்லை, திரும்பி அப்ளை பண்ணுறீங்க சேஞ்சே இல்லாமல், திரும்பி அப்ளை பண்ணாலும் திரும்பி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏதோ நீங்கள் ஒரு கம்பெனி அப்ளை பண்ணுறீங்க, ரிஜெக்ட் ஆகுது, வேற கம்பெனியில் மாறிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா மேபி இட் கேன் கெட் த்ரூ. அதே கம்பெனிலேருந்து இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் அப்ளை பண்ணால் கூட திரும்பி அதே ரேட் தான் பண்ணுவாங்க. சில கன்சல்டன்ட்லாம் நீ எனக்கு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடு நான் அனுப்புறேன்றாங்க, அவங்க நம்பலாமா? அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ எந்த கன்சல்டன்சி இப்போ எந்த கன்சல்டன்சியே இப்போ அதுதான் ஹை ரிஸ்க் ஏரியாவே. இப்போ ஒரு கன்சல்டன்சியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து வெளியே போய் ஸ்டாம்பிங் அவங்க போகிறாங்க இல்லை இன்டர்வியூ பர்சன் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் தே வில் ரிஜெக்ட் தம். ஏன்னா கன்சல்டன்சின்றதே பாடி ஷேப்பிங் அந்த காலத்தில் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபோனை வச்சுட்டு ஆளுங்களை யார் இங்கே 10 பேர்ட்ட உங்களுக்கு என்ன மாதிரி வேலை வேணும்னு கேட்டுட்டு இங்கே 10 பேர் ஹையர் பண்ணி இவங்களை டைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கமிஷன் வாங்கிப்பாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு 20% இவங்க எடுத்துப்பாங்க, அதான் அவங்களுடைய வேலை. ஆனால் இது வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி டிசைட் பண்ணி அந்த பெரிய பெரிய கம்பெனிஸே தான் பண்ணுவாங்க. 10 இடத்துல அப்ளை பண்ணி 10 இது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்குவாங்க. அது வந்து இப்போ கிடையாது, இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஆக்சுவலி இப்போ இருக்கிறதுமே நிறைய இதில் பிளாக் லிஸ்ட் ஆகி நிறைய பேர் ரீசெண்டாக ரிஜெக்ட் ஆகிற கேசஸ்லாம் அதை பேஸ் பண்ண கேசஸ் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு கன்சல்டன்சி வழியாக வருது நிறுத்திட்டு ஒரு ப்ராப்பர் எம்என்சி இல்லைன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு கம்பெனி இருக்கும்ல, அந்த கம்பெனி மூலமாக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. ஸோ நம்ம பர்த் ரேட் சிட்டிசன்ஷிப் வீடியோ போட்டிருந்தோம், அதில் நிறைய பேர் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் நிறைய இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அதில் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அந்த ஊரை விட்டு வர வேண்டியதானே, எதுக்கு அங்கேயே இருக்கீங்க, பாத்திரம் கழுவுனா திட்டுறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, வீடு இவ்வளோ பெரிய வீடை வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இந்த யூடியூபர்ஸ்க்கெலாம் வேறு வேலையே இல்லை, நீங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபால்ஸான இமேஜ் கொடுக்குறீங்க, நீங்கள்லாம் நல்லா தான் இருக்கீங்க ஆனால் ஃபால்ஸான இமேஜ் கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கலாம், ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கலாம், அவங்களோட ஃபேமிலிக்கு தேவை இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். சில நேரங்களில் அவங்க தான் ஒன்லி சோல் மெம்பர் ஏர்னிங் மெம்பராக இருப்பாங்க அவங்களுடைய என்டையர் ஃபேமிலி பேக் ஹோமுக்கு. நிறைய பேர் இப்போ தான் அப் அண்ட் கம்மிங்காக இருப்பாங்க, அவங்கள நம்பி சில பேர் இந்தியாவில் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய இருக்கலாம், அவங்க அப்பா அம்மாவோட ஹெல்த் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஸோ அவங்க அவங்களோட பணம் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நல்லா சம்பாதிக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க ஜாப்ல கிடைக்குது, இந்த ஊருக்கு போனேன்னா உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், உனக்கு இந்த மாதிரி நிறைய பணம் கிடைக்கும்ன்ற பட்சத்தில் அவங்க இந்த நாட்டுக்கு தேடி வர்றாங்க. சில நேரங்கள்ல அது நல்லா ஒர்க் ஆயிருது, குழந்தைங்க இங்கே பிறக்குறாங்க, உடனே நீ வேணான்னு நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட முடியும்ன்றது கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம ஊர்லயுமே தமிழ்நாட்டிலயுமே நிறைய பேர் நார்த்ல பண்ற விஷயங்கள் பிடிக்காம இருக்காங்க, அதுக்காக நாட்டை விட்டு நான் போறேன் வேற நாட்டுக்கு போறேன்னு நம்ம போக மாட்டோம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் ரோடு சரியா இல்லைனாலும் அதே ரோட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே அந்த ஆட்டோல போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஒன்றும் வழி கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு காரணத்துக்காக, யாருமே வந்து இந்த லக்ஸுரி லைஃபை எதிர்பார்த்தீங்க வரல. அப்படி வர்றவங்க மேபி ஒரு 20% இருப்பாங்க, நிறைய காசு இருக்கிறவங்க நிறைய காசு இங்க இருக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்களால இங்க இருக்கவே முடியாது. ஏன்னா இந்தியால ராஜா மாதிரி வாழலாம், இங்க எதுக்கு வந்து வேலைக்காரங்க மாதிரி வாழ போறாங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியாது. நீங்க அந்த வேலைக்காரங்கன்னு சொல்றீங்கல்ல, அதைத்தான் அவங்க ஃபேக்குன்றாங்க. அங்க இருந்து பாக்குறவங்க இங்க வேலைக்கார மாதிரி வாழ்றேன்ற. இல்ல ஆனா நீ வந்து வேர்க்கல ஒண்ணுமே இல்ல. நான் அதை போனாட்டி சொல்லிட்டேன், இந்த ஊருடைய நெசசிட்டி தான் நம்ம ஊருடைய லக்ஸரி. நம்ம ஊருடைய லக்ஸரி தான் இந்த ஊர்ல இதுவா இருக்கு. அது ஆல்ரெடி நம்ம சொன்னோம். ஏன்னா அங்க வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க, நம்ம நினைச்சா யார் வேணா ஹையர் பண்ணலாம், அதெல்லாம் ஈஸியா இருக்கும். நம்ம சம்பளமே போயிடாது, நம்ம சம்பளத்துல ஒரு 10% 20% செலவு பண்ணா போதுமா இருக்கும்.
ஆனா இந்த ஊர்ல அப்படி கிடையாது. நீங்க வந்து இந்த சம்பளத்தையே கொடுத்தாதான் நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு டிரைவர் வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுல சமைக்கிறது ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அது மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கணும்னா உங்க சம்பளத்தை எல்லாத்தையும் கொடுத்துடணும், அப்பதான் பண்ண முடியும். நீங்க சம்பளத்துல 20% கொடுக்க முடியாது, சம்பளமே கொடுத்தாதான் அவங்களுக்கு இருப்பேன்னா அவங்க சம்பளமும் நம்ம சம்பளம் ஈக்குவல் தான் ஆல்மோஸ்ட். அவங்க 2 பேர் ஹையர் பண்ணீங்கன்னா உன்னுடைய 50% கொடுத்துடணும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்போ ஒரு பிளம்பரை கூப்பிட்டா கூட அதான் நான் சொன்னேன், பிளம்பர் ஒருத்தர் கூப்பிட்டா கூட உங்களுடைய 10 நாளுடைய சம்பளத்தை நீங்க கொடுத்தாகணும். ஒரு ஈவெண்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணனா நீங்க சம்பளம் 2-3 நாள் சம்பளத்தை கொடுத்தாதான் அந்த இது ஃபிக்ஸ் பண்ண முடியும். அவங்க ஒரு 1 ஹவருக்கு அது அவ்வளவு வாங்குவாங்க. அது நம்ம ப்ராப்ளம். நம்ம ஊர்ல அப்படி கிடையாதுல்ல. பிளம்பர்னா ரொம்ப லோ லெவல், நம்ம ஊர்ல அதிகம் தான். ஆனா நம்ம ஊர் சொல்றேன், நம்ம 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 10,000 அவங்களுக்கு கொடுக்கலாம் ஈஸியா. ஏன்னா 2 லட்சத்துல ஒரு மாசம் சம்பளத்துல 10,000 ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த ஊர்ல 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோ, அதிகபட்சமா 10,000 ரூபாய்ல நீ 2,000 ரூபாய் நீ பிளம்பர் கொடுத்தீங்கன்னா அது உன்னுடைய 20% சம்பளம், ஒரு மாசத்துடைய சம்பளம் ஆயிடுது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் அந்த ஊர்ல ஒரு நார்மல் விஷயம், ஈஸியா பண்ண முடிகிற விஷயம் இந்த ஊர்ல ஒரு லக்ஸரி. இந்த ஊர்ல ஒரு கார் இருக்கிறது, ஒரு வீடு இருக்கிறது, வீடு விட்டுருங்க, ஒரு கார் இருக்கிறது, லைக் இந்த அப்ளையன்ஸ் இருக்கிறது எல்லாமே நார்மல். ஏன்னா தட்ஸ் ஹவ் இந்த ஊர் சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. எல்லாருக்குமே வீட்டுல பம்போட தண்ணியோட தான் வீடே வாங்க முடியும். இல்ல இந்த ஊருடைய சட்டமே இந்த உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஒரு இடத்துல ஒரு இடம் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வரப்போகுதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஊருக்கு தண்ணி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அடியில புதைச்சி அந்த டியூப் எல்லாம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாட்ல ஒரு பிளாட்டுக்கு அந்த ஒயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் தான் அந்த பிளாட்லயே இந்த லேயரே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் மீன்ஸ் ஒரு ஏரியா வரணும்னா எலக்ட்ரிசிட்டியும் வந்துடும். ஆமா, எலக்ட்ரிசிட்டி, அந்த ரோடு எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரோடு போட்டுருவாங்க. ரோடு ஸ்ட்ரீட்ல எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிளாட்டை பிளாக் பண்ணுவாங்க. அப்புறம் தான் இந்த டியூப் எல்லாம் உள்ள விட்டுருவாங்க. ஃபைபர் ஆப்டிக்ஸ், எலக்ட்ரிக் ஒயர் எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு. இந்த ஊர்ல நம்ம ஊர் மாதிரி எலக்ட்ரிக் எல்லாம் போஸ்ட் மேல கிடையாது, எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. ஸோ எல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் தான் அவங்க வீடே கட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த ஊர் கான்செப்ட்ல நம்ம ஊர்ல எல்லாம் பண்ணிட்டு தான் ஒயரே அடிப்பாங்க. ஸோ அந்த 2 கான்செப்ட் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட். இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங், பிஜிஎன்னு ஒரு கம்பெனி தான் இங்க நிறைய இந்த ஊர்ல வந்து எலக்ட்ரிசிட்டி பண்றாங்க. கலிபோர்னியால நம்ம இருக்கிற ஏரியால எம்ஐடின்னு. இப்போ வந்து அவங்க ட்ரோன் யூஸ் பண்ணி பீப்புளே வராம அவங்க வந்து ரீடிங் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ட்ரோன் வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல பிஜிஎன் இருக்கிற இதுல போனா ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரோன் டேட்டா புல் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த ஜாப் வந்து அவங்க எஃபிஷியன்ட் ஆக்கியிருக்கு. அவ்வளோ வேலையும் கட்டாயிருக்கு, வேலை கட்டாயிருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, அது வந்து அழிகிற ஒரு வேலை. அந்த மாதிரி ஸ்கில்ஃபுல் ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு இல்ல. ஆனா இல்ல, அதான் சொல்றேன், இப்போ நம்ம பண்ற வேலை எல்லாமே இன்னொரு 30 வருஷத்துல அந்த வேலையே இருக்காது. இல்ல ஹியூமன் டச் கொஞ்சம் இருக்கணும். இல்லப்பா, 1000 பேர் பண்ண இடத்துல இப்ப 200 பேர் தான் இருக்கலாம். அது ஆல்ரெடி குறைஞ்சிட்டு தான் இருக்கு. எல்லா ஆட்டோமேஷனும் செக் அவுட் கவுண்டர் போறோம், சேஃப்வேல வந்து செக் அவுட் பண்ணும்போது நிறைய செல்ஃப் செக் அவுட் வந்து இல்ல. இப்ப டெஸ்லா எல்லாம் பாக்குறோம்ல, இப்ப மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்க அந்த டெஸ்லால இருந்து அங்க ஷிப்பிங் அனுப்புறாங்க. இப்ப டெஸ்லா என்ன பண்றாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி காரே ஓட்டிட்டு போய் ஷிப்பிங் லோடிங் போயிடுது. ஆட்டோ டிரைவிங் இருக்குல்ல, லொகேஷன் போட்டு விட்டா நேரா அதுவே போயிடுதாங்க. ஸோ அந்த அளவு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த வேலை வாய்ப்புகள்லாம் சொல்றேன். இன்னும் போக ஏன்றாங்க. இப்போ ஏ அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல எந்த லெவல்ல போகனே தெரியாது. இல்ல ஏன்னா இப்ப எல்லாமே இல்ல அந்த அளவு ஆகாது. நான் சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இட் கேன் டூ ஆல் த ஒர்க். நீ என்ன நினைக்கிறியோ அதோடய ஃபாஸ்டாவே இது பண்ண முடியும் நிறைய விஷயங்களை. அந்த கட் ஃபீலிங் ஒன்று சிலதெல்லாம் நம்ம விஷுவல் இப்போ பண்றோம்ல, அது மாதிரி விஷயங்கள் என்ன பண்ண முடியாம இருக்கலாம் அதால தவிர. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அது பண்ற வாய்ப்பு இருக்கு. சரி, எனிவே நம்ம எங்கேயோ டாபிக் போறோம். நீ என்ன கொஸ்டின் பண்ணி 50 நிமிஷம் மேல போயிடுச்சு. சரி, ஓகே ஓகே. வினோதுக்கு எப்ப பார்த்தாலும் ஆமா இவ்வளவு பெருசா போடே கூட நினைப்பனாடா. பாட்காஸ்ட் இஸ் சப்போஸ்ட் டு பீ லாங். இந்த வீடியோ பார்க்கணும் இது கூட பாட்காஸ்டா இல்ல வினோத். இது வந்து இப்போ யூசுவலி நம்ம 2 பேரும் பிளான் பண்ணாம ஆரம்பிப்போம். இன்னைக்கு நான் என்ன நினைச்சேன்னா, வினோத் வந்து பேச வைக்கணும்ன்றதான் என்னோட கோல். ஓகே, கேமரா முன்னாடி அவரை கேள்வி கேட்கணும்ன்றதான் கோல். ஏற்கனவே இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டே இருக்கும் சில நேரத்துல. ஏன்னா நான் யூஸ்வலி காலையில எந்திரிச்சோன்னா நான் ஆன்சர் பண்ணிடுவேன். வினோத் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னு சம்டைம்ஸ் பாப்பாரு. இல்லைன்னா அதே மாதிரி நான் வந்து கமெண்ட்ல சைன்தை மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவா. சாட் கமெண்ட் சைன்தை மட்டும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவா. டாபிக்கும் நான் தான் யோசிப்பேன், என்ன பேசணும் என்ன செய்யணும்னு. அதே மாதிரி தான் ஆரம்பிச்சேன். அது ஏன் சொல்றேன்னா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கல்ல, ஈவினிங்ல காஃபி குடிக்க வருவாங்க. நம்ம என்ன பேசுவோம்? இதே தான் பேசுவோம். ஏதாவது ஒரு டாபிக் அன்னைக்கு நடக்கிறத வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம். ஒரு டீ போடுவேன், காஃபி போடுவேன், குடிப்பாங்க, தோசை சுடுவேன், உட்காந்து சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். ஃபார் சேஞ்ச் வந்து 17,000 பேரை கூட்டிட்டு வந்து நம்ம கதை அடிக்கிறத அவங்கள பேச வச்சிருக்கேன். ஆனா இதுல இன்னொன்னு நான் சொல்லணும். நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க ஏன் அவரை இன்டர் பண்ணிட்டே இருக்கீங்க, அவரு ஏன் உங்களை இன்டர் பண்ணிட்டே இருக்காரு. நாங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்.
நாங்க வந்து ஹோஸ்ட் கிடையாது, அவர் என்னோட கெஸ்ட் கிடையாது. ஸோ நாங்க எங்களுக்குன்னு ஒரு நேச்சுரல் கெமிஸ்ட்ரி இருக்கு டு டாக். நீங்களுமே உங்க வீட்டில் பேசும்போது நீங்க நேச்சுரலா ஒருத்தர் பேசும்போது உங்களுக்குன்னு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும், அந்த ஃப்ளோல தான் பேசுவீங்க. அதே மாதிரி நானும் என்னோட ஹஸ்பண்டோட பேசுற கெமிஸ்ட்ரி வந்து அப்படி உங்களுக்கு தெரியுது கேமரால பார்க்கும்போது. ஆனா 90% ஆஃப் த டைம் நான் என்ன சொல்லணும்னு வரேனோ அதை என் மைண்ட்ல நான் வந்து புக் மார்க் பண்ணி வச்சுட்டு நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிருவேன். வினோதோட ப்ராசஸ் எப்படின்னா, அவர் கேட்டோன்னே அவருக்கு சொல்லிட்டாருன்னா வேலை முடியும். இல்ல எனக்கு மறந்துடுவேன், மறக்க சொல்லிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். அதனால அவர் பேசுறது அப்படி தெரியும். சில நேரத்துல நான் அவரை இன்டரப்ட் பண்றது ஏன் அப்படி உங்களுக்கு தோணும்னா, சம்டைம்ஸ் அவர் ஆஃப் டாபிக் போவாரு, அப்ப அப்படியே அவர் பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுனால சில நேரத்துல நான் ஒரு கேள்வி கேட்கற மாதிரி கேட்டு அதை நான் எடுத்துட்டு வருவேன். ஆனா அகெயின் திஸ் இஸ் த வே வி டாக். It's not for camera or just because someone is there or someone is not there. That's not. அதே தான் எங்க அம்மாவோட இருக்கும்போதும், அம்மாவோட பேசும்போதும் நாங்க 3 பேரும் இப்படிதான் எங்களோட கெமிஸ்ட்ரி. ஆனா இப்ப எங்க அம்மா உங்ககிட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அது வேற மாதிரி டோன்ல பேசுவாங்க. காமா குவைட்டா உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு சூதிங்கா அப்படியே அம்மா பேசும்போது மேம் சொல்றது கேட்கலாம், ஆண்டி சொல்றது கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா அது அவங்க ஒரு பிரின்சிபல் மெட்டீரியல். நாங்க 2 பேரும் அப்படி கிடையாது. we are husband wife மெட்டீரியல் அண்ட் we are jolly couple. நாங்க வந்து இப்படி என்னங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒய்ஃப் கிடையாது. அவரும் வந்து நீ எடுத்து வச்சது நான் சாப்பிட்டப்பறம் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஜாலினால we kind of have this chemistry. நான் வந்து I want to share this because நிறைய வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஒரு 2 பேர் பேசும்போது நம்மளுக்கு நிறைய விஷயத்துல டிஃப்ரென்ஸ் இருக்கும், நிறைய விஷயத்துல சிமிலாரிட்டி இருக்கும். சில நேரத்தில் நம்ம சில விஷயங்கள் பேசுறதுக்கு யோசிப்போம், தயக்கமா இருக்கும், எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு தோணாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நம்ம எங்களோட இன்டராக்ஷன் நீங்க பார்த்துட்டு உங்க வீட்டில் கூட நீங்க ஏதாவது இது குறித்தோ இல்லை இது மாதிரி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டை பத்தி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இது ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கலாம், இது ஒரு டாக்கிங் பாயிண்டா வச்சுக்கலாம். இந்த வீடியோ பத்தி நீங்க ஒரு டாக்கிங் பாயிண்டா வச்சு பேசுங்க. அண்ட் ஐ ஹோப் அவர் வந்து சில நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல சில குபீர் கமெண்ட்லாம் வந்தது, சில பயங்கரமா. ஆனா சம்டைம்ஸ் வந்து சில பேரோட கமெண்ட்ஸ் வந்து புரிதல் இல்லாம போடுறாங்களா இல்ல புரிஞ்சுதான் போடுறாங்களா அப்படின்னு எனக்கு தோணும். ஜெனுவின் கொஸ்டினும் சரி, இந்த ஹர்ட் பண்ணணும்ன்ற கொஸ்டினும் சரி, இல்ல நல்ல கொஸ்டினும், அதாவது வீடியோ பார்த்துட்டு தான் போடுறாங்களா இல்ல வீடியோ பார்க்கும் போதே நடுவில் நிறுத்திட்டு இந்த கேள்வியை டைப் பண்ணிடுறாங்களான்னு எனக்கு தோணும். சில நேரத்துல நான் வந்து எக்ஸாக்டா அதை சொல்லியிருப்பேன், அதை பத்தி தான் பேசியிருப்பேன், அது திருப்பியும் எங்க கிடைக்கும் இல்ல என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஸோ மேபி அவங்க அட்டென்ஷன் பே பண்ணிருக்க மாட்டாங்களோன்னு எனக்கு தெரியலாம். மற்ற வீடியோ அடுத்த வாட்டி பார்ப்போம், 1 hour அதுக்கு மேல போட முடியாது ப்ளீஸ். எல்லாரும் பயந்துறாங்க 1 hour வீடியோ. மக்களே நீங்க பயப்படாதீங்க, வினோத் 1 hour வீடியோ போடுங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வினோத் வி வாண்ட் லாங் வீடியோ வேணுமா அப்படின்றவங்க லாங் வீடியோ வேணும்னு போடுங்க. நீ ரொம்ப ஓவரா பேசுற போடவே போடாதுன்றவங்க டோன்ட் போஸ்ட் வீடியோஸ் அப்படின்னு ஷார்ட் வீடியோ போடுன்னு சொல்லுங்க. விளாக் வேணுங்கிறவங்க விளாக் வேணும்னு போடுங்க. நான் சும்மா ஜாலிக்காக இந்த வீடியோ பண்ணிட்டோம். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நன்றி, உங்களுடைய 1 hour எங்களுக்கு செலவழிச்சதுக்கு. கார் ஓட்டிகிட்டே கேட்குறீங்கன்னா வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு எங்கே போகிறீங்களோ போய் நல்ல பத்திரமா செய்யுங்க. பாத்திரம் தேய்ச்சிட்டே இருக்கிறவங்க நல்லபடியாக பாத்திரம் தேய்ச்சிட்டு ஐலாண்ட்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஓகே, குட் நைட். Thank you guys for watching this video.